வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஸ்பெஷல். எஸ்ரா என்று எனவேறாலும் அழைக்கப்படும் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்த மாதத்துல வந்து 60வது அகவையில் நுழைகிறார். 60 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஆக்சுவலா. ஸோ அவருக்கு வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அவரோட வாசகர்கள் கூட எல்லாம் பேசணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளருக்கு எது சிறப்பு செய்யறது அப்படின்னா அவரோட படைப்புகள் எடுத்து பேசுறது தான். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். முதல்ல வந்து சொல்வனம் சார்பாக எஸ்ராவுக்கு வந்து 60வது வயது நிறைவு செய்ததற்காக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எஸ்ராவோட ஒரு நாவல், ஒரு கட்டுரை தொகுப்பு, சில சிறுகதைகள், அப்புறம் அவரோட காணொலிகள், இதை பத்தி எல்லாம் தான் பேச போறோம். ஸோ எஸ்ராக்கு நம்ம அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் வந்து நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் அப்படின்னா தொடர்ச்சி எழுதிட்டு வருவாரு. அது தவிர சினிமா கொடுத்த கட்டுரைகள் வந்து அவர் ரொம்ப நாள் எழுதிட்டு இருக்காரு. சினிமா திரைப்படங்களிலும் பங்காற்றி இருக்காரு, பெரும்பாலும் பங்காற்றி இருக்காரு. ஸோ அது தவிர எனக்கு இன்னொரு மிகவும் பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த காணொலிகள்ல வந்துட்டு விரைவாக ஒரு 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 பேராசிரியர் மாதிரி உரையாற்றக்கூடியவர். குறிப்பாக இன்னைக்கு நான் வந்து அமெரிக்காவை பத்தி பேசலாம், இல்ல ரஷ்ய புதினங்கள் பத்தி ஆகட்டும், நிறைய பேசியிருக்காரு. ஸோ அதை பத்தியும் பேச போறோம். ஸோ இதெல்லாம் நான் தனியா பேசுறவங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காக நம்ம நண்பர் மந்திரமூர்த்தியும் வந்திருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு எஸ்ரா ஸ்பெஷல் அவரோட 60th பர்த்டேக்காக சொல்வனம் வினாவனத்துக்கு போகலாம். வணக்கம் மந்திரமூர்த்தி, வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் டிஜே. உங்களை பார்த்தாலே ஒரு உற்சாகம் தொத்திக்கிட்டு தான் எனக்கு. நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங், ஏன்னா நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ உங்களவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா அப்போ எனக்கு பயமா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் நான் உங்களை எடுத்துக்கிறேன். ஸோ வித் தட் செட், நம்ம எல்லாத்துக்கும் பெருமதிப்புக்கு பெற்ற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், அவர் எண்ணிலடங்கா சிறுகதையில் எழுதியிருக்காரு. அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவருக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ எஸ்ரா அப்படின்னா உங்களுக்கு முதல் நினைவுக்கு வர்றது யாரு? ரொம்ப சந்தோஷம் டிஜே. ஏன்னா அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்க. இப்போ எழுத்தாளர் எஸ்ராவை பொறுத்த அளவுல நான் சென்னைக்கு மாறுதலாகி 2015 வந்தேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறமே அவர் ஆண்டுதோறும் டிசம்பர்ல அவரோட நூல்களை பத்தி ஒரு கூட்டம் நடத்துவார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, டிசம்பர் 25 அன்னைக்கு நடத்துறாரு. அந்த கூட்டத்துல தொடர்ந்து நான் அவரோட உரைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அநேகமா முடிந்த அளவுக்கு இந்த 2015க்கு அப்புறம் உள்ள அவரோட கூட்டங்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு விஷயம். அப்புறம் அவர்கிட்ட எனக்கு முதல்ல நேரடியா பேசுனது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானக்கூத்தனோட 100ஆண்டு விழாவை ஒட்டி விருட்சம் சார்பில் அழகிய சிங்கர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த கூட்டத்துக்கு அசோகமித்திரனும் வந்திருந்தாரு, எஸ்ரா வந்திருந்தாங்க, நிறைய எழுத்தாளர்கள் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தாங்க. அப்பதான் நான் எஸ்ராட்ட வந்து முதல்ல நான் பேசினேன். எனக்கு எஸ்ரா வந்து அவருடைய காணொளி மூலமாகவும் அவருடைய உரைகள் மூலமாகவும் தான் என்ன அதிக அளவுல ஈர்த்து அவர் என்னை வாசிக்க வச்சார். இது போதும் நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, நம்ம வந்து எஸ்ரா பத்தி பேசுறேன். எனக்கு வந்து நான் அவர் இங்க அமெரிக்கா வந்தப்போ ஒரு வாட்டி சந்திச்சிருக்கேன். அப்ப அவர் கூட உரையாடியது, அவருடைய பெரும்பாலும் வந்து அப்போ வந்து நான் வந்து அதிகமா அவரோட நாவல்கள்லாம் படிச்சதுனால அதை பத்தியே கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து அவங்க நிறைய பேரும் வந்துட்டு அவரோட நாவல்கள் பத்தி, பெரும்பாலும் எனக்கு அவரோட சிறுகதையில் படிச்சோம். அப்போ வந்து அவரோட கர்ணமோட்சமோட அந்த சிறுகதை வேற அப்போ வந்து படமா மாத்தி இருந்தாங்க, யாரோ ஒரு குறும்படமா எடுத்திருந்தாங்க. அதை பத்தியே நல்லா பேசினதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு எனக்கு. பெரும்பாலும் உபவானம் பத்தி பேசணும், அதுக்கப்புறம் வந்து நெடுங்குருதி, உருப்பசி, அவரோட அந்த நாவல்கள் பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்கு. எந்த வருடம் வருடம் சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அதனால அந்த கர்ணமோட்சம் ரிலீஸ் ஆன சமயத்துல வந்ததுனால அதை பத்தி பேசின ஞாபகம் இருக்கு எனக்கு. வந்து சினிமால கொஞ்சம் குறுநாவல் இருக்கு. ஆனா அவர் வந்தப்போ இந்த சினிமால பங்கேற்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சில பேர், நிறைய பேர் அந்த கூட்டத்துல இருந்து வழக்கம் போல சினிமா பத்தி, பாபா பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஞாபகம் இருக்கு கண்டிப்பா. சோ நம்ம அதுக்கு பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அவருடைய 60வது வயதை கொண்டாடும், அவர் 60th பர்த்டே கொண்டாடும் வகையில வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு நாவல், நீங்க ஒரு நாவல்,
நான் சில சிறுகதைகள், நீங்க சில சிறுகதைகள், நான் ஒரு கட்டுரை தொகுப்பு, நீங்க ஒரு கட்டுரை தொகுப்பு, அதை பத்தி பேச போறோம். கடைசியில வந்துட்டு காணொளிகள் பத்தி, ஏன்னா அவரோட காணொளிகள் வந்து ரொம்ப சிறப்பானவை, அதை பத்தி தெரியும். ஸோ அதை பத்தியும் பேச போறோம். இதெல்லாம் நம்ம 2 பேரும் மாறி மாறி பேசிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னையோட சிறப்பு. ஸோ அது அவருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு நம்மளால் முடிந்த ஒரு பாராட்டு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வித் தட் செட், நீங்க தொடங்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. ஸோ உங்களை கவர்ந்த நாவல் எது? நீங்க இன்னைக்கு எந்த நாவலை பத்தி பேச போறீங்கன்னு சொல்லுங்களேன். டிஜே நாவல்கள், நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறாரு. ஒரு 10 நாவல்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு எஸ்ரான்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ நான் பேச போற நாவல் வந்து யாமம். யாமம்ங்கிற நாவல் எழுத்தாளர் எஸ்ராவினுடைய படைப்புகளில் இந்த யாமம்ங்கிற நாவலும் அதிக அளவில் கவனம் பெற்ற ஒரு நாவல். இப்போ எழுத்தாளர் எஸ்ரா இந்த யாமம்ங்கிற இந்த நாவல்ல முதல்ல யாமம்னா முதல்ல என்ன அப்படின்னா ராத்திரி, இரவு அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இந்த இரவுங்கிறத இந்த நாவலுக்கு ஏன் தலைப்பா வச்சிருக்கிறாரு எஸ்ரா, இரவு இந்த கதையில பெறுகிற முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் இணைச்சு இந்த கதையை கொண்டு போறாரு. இந்த கதையினுடைய அடிநாதமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தருங்க. அது ஒரு சென்ட் இல்லையா? அந்த அத்தருங்கிற இது வந்து இந்த கதையோட எப்படி பின்னி பிணைஞ்சு போகுது. அந்த ராத்திரியும் அந்த அத்தரை உபயோகப்படுத்திக்கிட்டாலே ராத்திரியோட இன்ப கிளர்ச்சிய அது தூண்டும் அப்படிங்கிறதையும் அந்த கதை நெடுகுல சொல்லிட்டு போறாரு. இப்ப வியாமம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சங்க இலக்கியம் ஞாபகம் வருது. சங்க இலக்கியத்துல அகத்திணையில முதற்பொருள்ல காலம் அப்படின்னு ஒரு பிரிவு வருது. அதுல சிறு பொழுதுல இந்த யாமம் வருது. பெரும்பொழுதுங்கிறது வருடத்தினுடைய 6 பிரிவுகள். இது சிறு பருவத்துல வந்து ஒரு நாளினுடைய 6 பொழுதுகள். அந்த ஒரு நாளினுடைய 6 பொழுதுல இந்த யாமம்ங்கிறது இருக்குது. இது ராத்திரி 10 மணியில இருந்து அதிகாலை, அது ராத்திரி 2 மணி முடிய 10 to 2ங்கிறது தான் யாமம். சரி, இப்போ இந்த யாமம்ங்கிற கதையில கிட்டத்தட்ட கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ள எப்படி நுழைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த முன்னுரைகள்ல ஒரு 3 பகுதி கதை சொல்றாரு. அதுல ஷாஜகான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பா இங்க வணிகம் வந்த வணிகர்களுக்கு எப்படி இந்தியாவிலே அவர் ஆண்ட பிரதேசங்களில் எல்லாம் தன்னுடைய பாதையை திறந்து விட்டார், அவர்களுக்கான வசதியை இங்கு எப்படி அவர் திறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றாரு. கதையை சொல்லி அது 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 தொடக்கமா முன்னாடி நிக்குது அந்த நாவல்ல. அப்படியே அதுல அந்த 1600 காலகட்டங்கள்ல நடந்த இன்னும் 2 சம்பவங்களையும் சொல்லி இந்த நாவலை எடுத்துட்டு போறாரு. இப்போ எஸ்ரா வந்து இந்த நாவல்ல ஒரு 4 பிரிவா பிரிச்சு சொல்றாரு. இதுல முக்கியமா 4 பேரோட கதைகள் வருது. அதுல அப்துல் கரீம்ங்கிற ஒருத்தன், அவன் வந்து சுதந்திர இந்திய போராட்ட களம் இருக்கு இல்லையா, அந்த 1950களினுடைய முற்பட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லா அந்த பீரியடுகள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த கதையை. இவன் வந்து இவன் கனவுல அந்த அப்துல் கரீம் கனவுல பக்கீர் வராரு. ஒரு பக்கீர் அவர் வந்து தோன்றி அவனுடைய முன்னோர்களை பற்றின சில நினைவுகளை எல்லாம் அவனுக்குள்ள தோற்றுவிக்கிறாரு. அவனோட முன்னோர் எப்படி அத்தரை தயாரிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு கதை. இது ஒரு பக்கம். இந்த அப்துல் கரீமினுடைய ஃபேமிலி, அவனுக்கு இருந்த 3 மனைவியர்கள், அவங்கள பத்தின குறிப்புகள், அவங்களுடைய வாழ்க்கை, இப்படியே ஒரு கதை ஓடுது நாவல்ல. இது ஒரு பக்கம். அப்புறம் 2வது பகுதியில எது ஓடுதுன்னா பத்திரகிரின்னு ஒருத்தன். அந்த பத்திரகிரிங்கிற ஒருத்தன், அப்புறம் அவனோட அம்மா அப்பா அதெல்லாம் முதல்ல ஷார்ட்ல முடிஞ்சு போயிடுறாங்க. அந்த பத்திரகிரியோட மனைவி, அப்புறம் அவனோட தம்பி, அப்புறம் தம்பி மனைவி, இவங்களை அடிப்படையா வச்சு இந்த கதை ஒரு பக்கம் ஓடுது. இது 2வது. அப்புறம் ஒரு சதாசிவ பண்டாரம்னு ஒரு பண்டாரம் வராரு, அவரை வச்சு ஒரு கதை
ஓடுது. இது இது இதை தவிர கிருஷ்ணப்ப கரையாளர் அப்படின்னு ஒரு பாத்திரம், அவரை சுத்தி ஒரு கதை ஓடுது. இது நான் ஒரு 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 3-4 நிமிடங்கள் இதை பத்தி சொல்ல போறேன். எனக்கு எஸ்ராட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கதை எழுதுறதுலயும் சரி, அவர் இலக்கிய உரை ஆற்றார் இல்லையா, அவருடைய காணொளியிலையும் சரி, ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கவனமா பார்க்கலாம். அவர் 1 மணி நேரம் பேசுறாரு, அரை மணி நேரம் பேசுறாரு, 1.5 மணி நேரம் பேசுறாரு, 2 மணி நேரமும் பேசுறாரு. ஆனா போர் அடிக்காம பேசுறது எப்படி அப்படிங்கறத நீங்க எஸ்ராட்டு தான் கத்துக்கணும். நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா அந்த காணொலியை கேட்கிறப்ப? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவாரு. அவரு பேசுறது கூட அவரோட கதைகள் மாதிரியே தான். அவர் கதைகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல போகாது. அங்கங்க சில சில துணுக்குகள் போயிட்டு அப்படி லைட்டா ஒரு ஒரு டான்ஜென்ஷியலா போயிட்டு அங்க ஜாயின் பண்ணிடுவாரு. கடைசியில எல்லாத்தையும் அனுப்பிடுவாரு. அந்த சுவாரஸ்யமும் நல்லா இருக்கும். பட் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அதை உணர்ந்து. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ எஸ்ராவோட உரையை கேட்கிறோம்னா, அந்த உரையை கேட்கறதோட எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, எஸ்ரா எப்படி அதை அப்ளை பண்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நாம பேசுறப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் சுவையோட பேசணும் அப்படிங்கிறத நான் அவரோட உரைகள்ல இருந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அதை கவனத்துல வச்சுதான் நான் இந்த நாவலை பத்தி பேசிட்டு போறேன். இப்போ அந்த அப்துல் கரீம்ங்கிறவன், அவனுக்கு 3 மனைவியர்கள். அந்த 3 மனைவியர்களை பத்தி இந்த நாவல்ல சொல்றாரு. அவன் அவனுடைய 3வது மனைவியோட குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறான். இருந்தா கூட அவனுக்கு முதல் மனைவியோட தான் கடைசியில குழந்தை கிடைக்குது. இதை பத்தின செய்திகள். அப்புறம் அவனுடைய அத்தரின் மூலமாக, அவன் தயாரிக்கின்ற அந்த அத்தரின் மூலமாக எவ்வளவு செல்வங்களை ஈட்டினான், கடைசியில சூதாட்டத்தின் மூலமா அந்த அவ்வளவு செல்வங்களையும் எப்படி இழந்தான், அப்புறம் அந்த 3 பெண்களோட நிர்கதியான அந்த 3 பெண்களோட நிலைமை என்ன, அவனது மனைவியர்கள், இதெல்லாம் அவங்க வாழ்க்கை எப்படி போகுது, கடைசியில எப்படி வாழ்க்கையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், இது பூரா இது ஒரு பக்கம் கடைசி வரைக்கும் சொல்றார். அப்புறம் சதாசிவ ஒரு அவன் என்ன சொல்றது, ஒரு பரதேசி, அவனை பத்தின செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அப்புறம் இந்த திருச்சிற்றம்பலம், யாரு, இந்த பத்திரகிரியோட தம்பி. இந்த பத்திரகிரிங்கிறவன் அவன் வெள்ளக்காரங்களுக்கு கீழே வேலை செய்கிற இடம், அவனுடைய வாழ்க்கை. அவன் தம்பியை மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் லண்டனுக்கு எடுக்கிற முயற்சி, பணம் தயார் பண்ணி அவனை அனுப்புறது. அப்புறம் அவன் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிரும். அவன் வெளிநாட்டுக்கு போகையில அவன் தம்பி அண்ணனோட வீட்லயும் அவன் மனைவி விசாலாவும் இருக்காங்க, அவங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு அவன் ஃபாரினுக்கு கிளம்பி போறது. எனக்கு இந்த கதையில அவர் முக்கியமா இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயங்கள் என்னன்னா, எல்லா கதைகளையும் அவர் இணைச்சு இந்த 4 கதைகளையும் சொல்லிட்டு போறாரு. இந்த அப்துல் கரீம் கதைக்கு ரொம்ப பிரைமரி முக்கியம் கொடுத்து அவர் அந்த கதையை சொல்லிட்டு போறாரு. அதற்கு இணையாதான் பத்திரகிரி, அவன் குடும்பம், அவன் தம்பி மனைவி, பத்திரகிரியோட மனைவி, இந்த 4 கேரக்டரையும் அதுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்ததா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்துல் கரீமோட குடும்ப வாழ்க்கையை சொல்லிட்டு போற மாதிரி தான் சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் கூட எனக்கு இந்த பத்திரகிரிங்கிற அந்த அவரை மையப்படுத்தி எழுதியிருக்கிற இந்த கதை ரொம்ப எனக்கு பிடித்தமாக இருக்கிறது. அதுல நீ பாத்தீங்கன்னா, பத்திரகிரி அந்த திருச்சிற்றம்பலம், அந்த திருச்சிற்றம்பலம் அவன் வெளிநாட்டுக்கு போயும் கூட அவனுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள்ல இருந்து அவன் விலகாம இருக்கிறான். அங்க போய் அவனுக்கு வாழ்க்கையில வேற பெண்டீரோட தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைமையெல்லாம் இருந்தும் கூட அவன் எந்த விதமான பழக்கத்திற்கும் அவன் ஆளாகல. இவன் வெளிநாட்டுக்கு கப்பல்ல அவன் போகும்போதே அவனோட ஒருத்தன் பயணிக்கிறான், சர்க்குணம்ங்கிற ஒரு பாத்திரம். அந்த சர்க்குணம்ங்கிற ஒரு பாத்திரம் தான் எனக்கு இந்த கதையில கதாசிரியர் சொல்ற மிக 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 ஒரு முக்கிய பாத்திரங்களுள் ஒன்று அந்த சர்க்குணம்ங்கிற பாத்திரம். அவன் வாழ்க்கையை டேக் இட் ஈஸி அப்படிங்கிற முறையில தான் அந்த பாத்திரம் அந்த நாவல்ல ஆரம்பிக்குது. ஆனா அந்த பாத்திரம் இறுதியில சென்றடைகிற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவன் அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அந்த பொதுவான தொழிலாளிகள், ஸ்வீப்பர்ஸ், துப்புரவு தொழிலாளர்கள், இது மாதிரி பல தொழிலை பண்ணுகின்ற அந்த தொழிலாளர்களை அந்த எலிசபெத் ராணியோட அரசாங்கம், அந்த சார்ந்த அந்த அமைப்புகள் எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் அவர்கள் எவ்வளவு கீழ்மையான நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவன் போராடி அவன் ஜெயிலுக்கு போறான். தன்னுடைய வாழ்க்கையவே அதுக்கு அர்ப்பணிச்சுக்கிறான். ஆனா அந்த சர்க்குணம்ங்கிற கேரக்டர் அப்படியே ஆரம்பமாகிறதுல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா அவன் அங்கே சென்று அவன் அந்த லண்டனோட வாழ்க்கைக்கே அவன் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறான், குடிக்கிறான், பெண்களோட சுத்துறான், எல்லாம் செய்யறான். ஆனா அந்த கதாபாத்திரம் எப்படி மாறுது அப்படிங்கிறது இந்த கதையில இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம். அத மாதிரி இந்த கிருஷ்ணப்ப கரையாளர் அப்படிங்கிறவரு பணம்ங்கிற சொத்துக்காக வழக்கு அது இதுன்னு அலைகிறவரு, கடைசியில அவர் அந்த எலிசபெத் ராணி அப்படிங்கிற எலிசபெத்தோட, அவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பெண்மணி, அவளோட அவருக்கு ஏற்படுற தொடர்பு, அந்த எலிசபெத்தோட வாழ்க்கை, இதை பத்தியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொத்து அது இதெல்லாம் தம் பங்காளி மற்றவங்களுக்கே கொடுத்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு ஒரு வீடு, மலைப்பிரதேசம் ஒரு வீடு மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாரு அப்படிங்கிற கதையும் எனக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கு. அப்புறம் இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த கதையில நான் இந்த எல்லா கதைகள்லையுமே இந்த அத்தருங்கிறது என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ராத்திரியில அதுல ஒவ்வொரு கதையிலையும் வரக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த அத்தர் மேல எப்படி விருப்பமுடையதா இருக்கு அப்படிங்கிறத இந்த கதைகள்ல அவரு சொல்லிக்கிட்டே போறாரு. இதுல பத்திரகிரியோட அவனுடைய மனைவி விசாலா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. அதே மாதிரி திருச்சிற்றம்பலம்ங்கிற அந்த ஒரு கேரக்டர், அவன் எப்படி ஒரு அவன் உண்டு, அவனுடைய வேலை உண்டு, அவன் கணிதத்துல எவ்வளவு உச்சக்கட்ட தேர்ச்சி பெற்றவனா இருக்கிறான், அவன் இங்கிலாந்துல அதன் மூலமாக அடையக்கூடிய பெருமைகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. இந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு பிறல் உறவுன்னு சொல்லலாமா, அதுல அவனுடைய தம்பி மனைவிக்கும் இந்த பத்திரகிரிங்கிற அந்த பாத்திரத்திற்கு ஏற்படுகின்ற தொடர்பு, அந்த திருச்சிற்றம்பலத்தினுடைய மனைவியான தையல் நாயகி தீஜாவினுடைய பெண் பாத்திரங்களை அங்கங்கே நினைவுபடுத்துகிறார். இதெல்லாம் இந்த கதையில நான் பார்க்குற சில விஷயங்கள். இந்த அளவுக்கு போதும். இந்த நாவல் படிக்க வேண்டிய நாவல், எஸ்ராவின் படிக்க வேண்டிய நாவல்களில் இந்த யாமம் நிச்சயம் முக்கியமானது என்று சொல்வேன். அருமை, சூப்பரா. நீங்க ரொம்ப விரிவா விளக்குனீங்க. என்னால அந்த அளவுக்கு விரிவா வளர்க்க முடியுமான்னு தெரியல. அதனால நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப விரிவா சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா. யாபம் ரொம்ப ரொம்ப நன்றி டிஜே. எப்பவுமே அதன் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தானே முக்கியம். அதனால கண்டிப்பா யாமம் எல்லாராலும் மிகவும் போற்றத்தக்க ஒரு நாவல். நிறைய பேர் அந்த யாமம் நாவலை பத்தி பாராட்டுறவங்களும் இருக்க முடியாதுன்னு அப்படி சொல்ல முடியும். அது அவரு கிட்டத்தட்ட 2000 அவர் 4வது நாவல் நினைக்கிறேன், 3வது 4வது. ஏன்னா உபபாண்டவம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நெடுங்குருதி, உருப்பசி, அதுக்கப்புறம் தான் யாமம் வந்துச்சு. சோ அருமையான நாவல், அருமையாக நீங்க அதை பத்தி பேசுனீங்க. சோ நான் தேர்ந்தெடுக்கிறது ஃபர்ஸ்ட் நான் இந்த நாவலை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, அதிகம் பேசப்படாத நாவல்கள் அப்படின்னு அவரோடது. ஏன்னா அதுக்கு முன்னால அவர் சஞ்சாரத்துக்கு அவார்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த நாவல் தான் இந்த இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவல். சோ இடக்கை அப்படிங்கிற நாவல் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, இந்த ஹிஸ்டரி, பீப்புள்ஸ் ஹிஸ்டரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வரலாறு என்னைக்குமே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறது தான் வரலாறு அப்படின்னு ஒரு இருக்கு. இது புனைவு தான், இந்த நாவல் தான், இது புனைவு நாவல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த நாவல் எப்படின்னா நல்ல வரவேற்பு பெற்ற நாவல், வரவேற்பு நாவல். பட் ஆனா என்னன்னா, நம்ம நீங்க நான் எதுக்கு சொன்ன வந்தேன்னா, உபபாண்டம் அளவுக்கோ இல்ல நெடுங்குருதி அளவுக்கோ அந்த அளவுக்கு பேசப்படாத நாவல் வேணா சொல்லலாம். மற்றபடி அவருடைய சஞ்சாரத்துக்கு அப்புறமே அவர் பயங்கரமா கவனிக்கப்பட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ பட் ஆனா இந்த இடக்கை நான் தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த மாதிரி இந்த ஹிஸ்டரி, அதாவது வரலாறு அப்படின்னு சொல்றது வரலாறு ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. நம்ம எப்பவுமே படிக்கிற ஹிஸ்டரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த அரசனை பற்றியோ அந்த ராஜாங்கத்தை பற்றியோ எழுதுவார்கள். சோ இவர் என்ன பண்ணிருக்க, இடக்கையில் என்ன பண்ணிருக்காருன்னா, அவுரங்கசீப் என்னும் மன்னர்,
அதுவும் அவுரங்கசீப்போட பொற்காலத்தை பத்தி சொல்ல, அவரோட அந்திம காலம், ஆல்மோஸ்ட் அவர் 85 வயதுக்கு மேற்பட்டவர், அவர் இறக்க போகும் சர்வேல இருக்கும் ஒரு மன்னர் அப்படிங்கிறத அவர் அறிமுகப்படுத்துறாரு. அவர் காலத்தில் வாழ்ந்த கதாபாத்திரங்கள். சோ அதுல ஏன் இடக்கை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அவரு இது என்னன்னா, வலக்கைக்கு நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட ஈஸ்டர்ன் கலாச்சாரத்துல வலக்கை வந்து வலது கையா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது பவர்ஃபுல்லான ஹேண்டு. இடக்கை அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்குமே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, இது இடக்கையா புறந்தலினா அப்படின்னு சொல்றாங்க, இல்ல இடக்கை வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட இல்ல ஒதுக்கப்பட்ட ஒரு கை அப்படிங்கிற மாதிரி. சோ 2 கையும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னா கூட இடக்கைக்கு வந்து கொஞ்சம் பவர் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுதான் இந்த நாவல் என்ன பண்றாங்கன்னா, அவர் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த இடக்கையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி, இடக்கை அவர்கள் வந்து அவங்க பவர்ஃபுல்லா இல்லாத சமயத்துல. சோ அவுரங்கசீப் மாதிரி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இந்திய மன்னர், முகலாய மன்னர் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தவர் வந்து எப்படி தன்னுடைய அந்திம காலத்துல வந்து ஒரு இடக்கையாக பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த படத்து அந்த இதுல வந்துட்டு வர கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவுரங்கசீப் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். நம்ம வந்து அவங்கள வந்து திருநர் அப்படின்னு சொல்லலாம். திருநர் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் அப்படின்னு ஒரு திருநர். அவர் வந்து ராதையோட இது சிலையை பார்த்து அவர் தன்னுடைய பெண்மையால் உந்தப்பட்டு அவர் வந்து பெண்ணாக மாறுகிறார், பெண்ணுடைய எல்லாம் தரித்து மாறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இது. அப்புறம் 3வது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தூமகேது அப்படிங்கிறவரு, அப்புறம் அவங்களோட மனைவி நலா அப்படிங்கிறவங்கள பத்தி அவங்களோடது ஒரு 2 கதையாவது. அது பிஷா டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை இருக்கு. அவரு வந்து ஒரு பைத்தியக்கார மன்னன். அந்த மன்னன்ல வந்துட்டு இங்கதான் ஒரு மாயாதார்த்தவாதி ஒரு பாத்திரம் வருது, அது வந்து ஒரு பேசும் குரங்கு, அதுதான் நம்பர், அது ஒரு கதையா வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு சம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு கேரக்டர் வருது. அந்த அந்த கேரக்டரும் வந்து வருது. சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமூகத்தாலோ இல்ல தன் மக்களாலோ ஒரு வரைவு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜீவன்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ அவங்க மூலமா என்ன சொல்றாங்கன்னா, அவுரங்கசீப் காலத்து கதையை அந்த வரலாற்றின் பின்னணியில வந்துட்டு ஒவ்வொருத்தரா அவங்களோட கதையை சொல்லிட்டே போறாங்க. சோ இங்க கூட இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவாங்க. அது மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இருக்கு. அந்த மக்கள் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற சொல்றதுதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வரலாற்றையும் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம மன்னர்களை துதி பாடினது, இல்ல மன்னர்களை பத்தி புலவர்கள் பாடினது, அதை வச்சுதான் நம்ம ஹிஸ்டரி வரவேற்று வந்துட்டே இருக்கோம். சோ இது வந்து என்ன பண்றாருன்னா, அந்த இதுல இருந்து கொஞ்சம் அப்படியே விலகி போய் மக்கள் வந்து ஒரு அரசரோட ஹிஸ்டரி சொல்றதுதான் அந்த கதை. சோ இந்த கதையோட இது வந்து மெயின் பாயிண்ட் வந்துட்டு உதிர்ந்த பூக்களை ஒட்ட முடியாது, அதுதான். அதாவது அது என்ன, அதுக்கு பல அர்த்தங்கள் எடுக்கும். இப்ப எஸ்ட்ராவோட கதையில அப்படின்னா நேரடியான ஒரு பொருள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால வந்துட்டு அவர் வந்து மெட்டாபிசிக்கல் லேயர் எல்லாம் போயிட்டு அதுல ஒரு இன்னொரு கதை இருக்கும். அது என்ன சொன்னா, உதிர்ந்த பூக்களை ஒட்ட முடியாது அப்படின்னா காலம் போயிடுச்சு, அது திருப்பி பண்ண முடியாது, அது பேரரசனா இருந்தாலும் ஒட்ட முடியாது அப்படின்னு தான் அவர் முடிச்சிருக்காரு. சோ அது அந்த இந்த கேள்வி, அது அந்த அவுரங்கசீப் அப்படிங்கிறது மெயின் பாத்திரமா இருந்தாலும் அவர் தேடும் கேள்வி, அவருக்கு இருக்கும் வினா, அதைத்தான் அவர் தேடி போறாரு. உதிர்ந்த பூக்கு நான் பேரரசனா இருக்கேன், என்னால பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. ஆனா அது ஒட்ட முடியாது அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நான் பேரரசனா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய, நான் சொன்ன மாதிரி 85 வயசுக்கு படுத்த படிக்கையா இருக்கிறப்ப வந்து பழைய நினைவுகள் ஆழ்ந்து அதை பத்தியே அவருடைய இளைஞர்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் அண்ட் ஃபோர்த் போராடி நாம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு. சோ அவரோட செய்த வினைகள் எல்லாம் அவர் துரத்துவதாக வருகிறது அந்த கதை. சோ நீங்க அது பாத்தீங்கன்னா எகெயின் அவர் வயதானவர் அப்படிங்கறதுனால அல்ல, ஒரு அரசனாக இருந்தவர், அதுவும் ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்த ஒரு முகலாய அரசர். அவருக்கு அந்திய காலத்துல வந்துட்டு தன்னோட தனிமையில வந்துட்டு அவர் பண்ணது எல்லாம் அசை போட்டு பாக்குறாரு. அவர் பண்ணதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு போட்டு அவர் பல தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாரு. இறக்கும் தருவையில வந்துட்டு ஒரு சூஃபி ஞானி முகைதீன் அப்படின்னு ஒரு சூஃபி ஞானி வருவாரு. அவர்கிட்ட தனது மரணத்தை பத்தி அறிய, நான் எப்படி சாவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, அதுல ஒரு சின்ன கதை இருக்கும். அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா, உன் கையில போய் தண்ணியை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. இவர் தண்ணி கொண்டு வரப்ப அந்த கையில தண்ணி கொண்டு வர எல்லாம் கொட்டி தீத்துரும் இல்லையா, அப்போ ஒன்னு சொல்லுவார். அதுதான் அந்த காத்து. அவுரங்கசீப்புக்கு வந்து அந்த கதையில அவர் சொல்றது என்னன்னா, உன்னுடைய கைகள் வந்து ரத்தக்கரைப்பட்ட கை, அதுல வந்து தண்ணி தங்காது, அது வளைஞ்சிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்றது. அது அவுரங்கசீப்போட கதை அப்படி முடிஞ்சிடும். அடுத்தது வந்து இந்த இம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜ்யான்னு பேரை மாத்திப்பாரு. சோ அவர் வந்து
நடனமங்கையாக, அதாவது பெண்ணாக மாறி டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாரு. அவர் வந்து பெண்ணுடைய இணைந்து அவர் பெண்ணாகவே மாறிடுவார். அவர் தான் அந்த இம்ரான் தான் அஜ்யாவா மாறும் திருநர். அவரை வந்து என்னன்னா மன்னர் வந்து அவர் வந்து சகோதரியாவே ஏற்றிருக்கிறாங்க. சோ அது வந்து அவருக்கு வந்து இது இது ஒடுக்கப்பட்டவர்கள். அதையும் பாத்தீங்கன்னா ஒரு திருநர் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்துல அவங்க. மூணாவது கதை வந்து தூமகேது அப்படின்னு, அது அவர் வந்து என்னன்னா தோல் பதனிடம் லெதர் மாதிரி இதுல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணி காலா அப்படின்னு ஒரு சிறை, அந்த ஓப்பன் சிறையில வந்துட்டு அவர் அடைச்சு வச்சிருவாங்க. சோ அதுல அவருக்கு என்ன பிரச்சனைனா, அந்த சிறையில அவர் 40 வருடங்கள் இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 கேஸ் தான் நடக்கும். அந்த கேஸ்லயும் வந்து அவங்க என்ன முடிவு பண்ணிடுவாங்க, ஒருத்தர் விடுதலை பண்ணிடுவாங்க, இன்னொருத்தர் கொண்டுருவாங்க. சோ 50 விழுக்காடு தான் அவருக்கு சர்வைவல் சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த கேஸ், அவரோட கேஸ் எப்ப வரும்னு தெரியாது. ஆனா அவர் அந்த குற்றத்தை செய்யவே இல்லை அப்படிங்கறது முக்கியமான விஷயம். சோ அவர் குற்றம் செய்தாரா இல்லையான்னு கேட்கறதே பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒடுக்கப்பட்டவர் வருது. அப்புறம் வந்துட்டு அவர் அந்த ஒடுக்கப்பட்டவங்கள வந்து சில குரூரமான காட்சிகள்லாம் இருக்கு. அது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. அவரு வந்து ஒரு இது பண்ணிடுவாரு. அதனால உயர் ஜாதிக்காரர்கள் வந்துட்டு அவரோட வாயில வந்துட்டு மலத்தை கலந்து அவரை பருக செய்யும் அவலமெல்லாம் இந்த கதையில அவர் சொல்லியிருப்பாரு. சோ எகெயின் இது வந்து என்னன்னா, இதான் அந்த ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புனைவா ஹிஸ்டரியா அப்படிங்கிற மாதிரி தான். புனைவு தான். ஆனா அதையும் அந்த காலத்துல அப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வும் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அது அவர் சொல்ல வர்றது. இது இல்லாதபடியும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வந்து பிஷாடன் அப்படின்னு சொல்ற இன்னொரு கதை, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மன்னன், பைத்தியக்கார மன்னன். அவருக்கு என்னன்னா, அவருக்கு வந்து அது பிஷாடனை விட அவருடைய நண்பராக வந்துட்டு அனாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு, பேசும் குரங்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பிரெஞ்சு ஆர் டச்சு ட்ரேடர், என்ன சொல்றது, வணிகர் வருவாரு. அந்த வணிகர் கிட்ட இருந்து ஒரு பெண்ணை வாங்கி இந்த அனாமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பெண் அந்த இதுதாங்க, அந்த பெண் தற்கொலையை பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து பேசும் குரங்கு அப்படின்னு ஒரு மாயாரிதா போனவங்களும் கூட ஒரு குறுநில மன்னன் என்னென்னலாம் பண்ணுவாரு, என்னென்ன பைத்தியக்காரன் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இடக்கை. அது வந்து இவரை வந்து இடக்கைன்னு சொல்றதை விட அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் தான் மெயினான கதை. இதுல என்னன்னா, அவர் நேர்வரிசையில் சொல்றதே இல்லை. இதெல்லாம் நான் இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கணும், இது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளவு சின்ன சின்ன கதையா சொல்லிட்டு வர்றாரு அப்படி, இது நேர்வரிசையை சொல்லிட்டு வரதே இல்லை. அந்த காலத்துல நடக்கும் ஒரு அவுரங்கசீப் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு வருவாரு, அஜ்ஜா வரும், அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தூமகேது வருவாரு, நல்லா வருவாங்க. இது மாதிரி வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சோ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, இதுல கதை இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா கதை இதுதான். என்னன்னா, அந்த புறக்கணிக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களோட எண்ண ஓட்டம் இருக்கு, எப்படி இருக்கு. இப்போ ஒரு மன்னன் வந்து அவ்வளவு பெரிய வெற்றி கொண்ட மன்னன். டிஜே எப்பவுமே ஒரு நாவல்லையோ இல்ல ஒரு கதையிலயோ ஒரு கதாசிரியர் வந்து யாரு பக்கம் இருந்துக்கு இந்த கதையை சொல்றான் அப்படிங்கிற ஒரு டோன் இருக்கு. அவன் வந்து சொல்லிட்டு போறான், இருந்தாலும் கூட ஒரு எழுத்தாளனோட குரல் வந்து யாருக்காக ஒலிக்கிறது அப்படிங்கறத அவனுடைய படைப்புல நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது வந்து எஸ்ரா கதைகள்ல நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா. அதான் இவர் வந்து அந்த கதைக்கு வந்து இடக்கைன்னு பேர் வச்சுட்டே வந்துட்டு அவங்களுக்கு, நான் இன்னொரு கட்டுரை தொகுப்பு பேசுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே பத்தி பேசலாம். பட் அவர் அந்த சொல்றது வந்துட்டு அந்த இடக்கை அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுலயே அந்த தலைப்பு வச்சதுக்கு காரணமே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. என்னன்னா, அந்த இடக்கை புறக்கணிக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அவங்களுடைய குரல் தான் வரலாறு. அந்த குரல் மூலமாக ஒரு வரலாற்றை சொல்லணும் அப்படின்னு தான் இவர் வச்சிருக்காரு. சோ நிறைய இதுல மைய கருத்துக்கள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, அதுல நான் சொன்ன மாதிரி இந்த பேசும் குரங்கு இருக்கு இல்லைங்களா, அதுகிட்ட ஒரு கதை இருக்கு, தூமகேது கிட்ட ஒரு கதை இருக்கு, அவுரங்கசீப்கே ஒரு சில கதைகள் வருது. அப்புறம் வந்துட்டு ஒரு அரசன் வந்துட்டு அந்த குற்ற உணர்வு அதை பத்தி வருது, தனிமை. இப்போ எஸ்ராவோட பல நாவல்கள்லயும் பல கட்டுரைகளையும் பாத்தீங்கன்னா அந்த தனிமை அப்படிங்கறத வந்துட்டு அவரு எனக்கு தெரிஞ்சு அதை நான் படிச்ச வரையில், அது உண்மை யாரும் குற்றம் சொல்லுவாங்க, நான் படிச்ச வரையில் பாத்தீங்கன்னா தனிமையை அழகாக பதிவு செய்தவர் பாத்தீங்கன்னா எஸ்ரா தான். அதுல வந்து இந்த அவுரங்கசீப்பின் தனிமை, நான் சிறுகதைகளை பத்தி பேசுறப்போ அந்த தனிமையை பத்தி பேசலாம் கொஞ்சம். பட் ஆனா தனிமையை பத்தி அருமையாக விளக்குபவர் வந்து எஸ்ரா அப்படின்னு சொல்லலாம். சோ அவரு இதுல சில கோட்ஸ் எல்லாம் இருக்கு. கடந்த காலமே என்னை வளர்ந்தெடுக்கிறது, கடந்த காலத்தின் கசப்புகளே என்னை ஆத்திரப்படுத்துகின்றன, பழிவாங்க வைக்கின்றன அப்படின்லாம் சொல்றாரு அவுரங்கசீப். அதாவது அந்த கடந்த காலத்திலேயே இருக்காரு, அவரால் வந்து பிரசன்ட்டுக்கு வரவே முடியல அப்படின்ற இறுதி நாட்கள். அது என்ன, தனிமையில இருக்கிறதுனால
அவரு அதுலதான் இருக்காரு. அது வந்து நீங்க வந்து என்ன பண்ணா அது அவரு அந்த குளோரிஃபைடா இருந்த ஒரு அரசருக்கே அப்படி இருக்கு அப்படிங்கறது தான் அந்த இது. சோ தனிமையை பத்தி அதே மாதிரி இந்த காலா சிறையில் இருக்கிற அவரும் தனிமை சிறை மாதிரி தான். அந்த ஓப்பன் ஜெயில் இருந்தாலும் அதுல அந்த காத்திருப்பு, அந்த வேதனை, அதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பதிவு பண்ணிட்டு போறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பல நான் லீனியர் நாவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த மாயதார்த்தம்னா நீங்க நம்ம டக்குன்னு என்ன சொல்லலாம், கேப்ரியல் மார்க்கஸ், கார்சியா மார்க்கஸ் ஞாபகம் வந்துடும். ஸோ அதோட இது இருக்கு. அப்புறம் வந்து இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது, ஏன்னா ஹிஸ்டரி அப்படிங்கிறதே வந்து நான் ஃபிக்ஷன் தான். ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஹிலாரி மேண்டல் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓனாய் மாளிகை அப்படின்னு ஒரு புக், அதுவும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கிடைக்குது. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாற்று அதுல என்ன பண்றாங்கன்னா ஹிலாரி மேண்டல் வந்து வரலாற்றை கொஞ்சம் துல்லியமா பதிவு பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க கொஞ்சம் துல்லியம் இருக்கா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இந்த மாயதார்த்தவாதத்தையும் வரலாற்று புனைவும் சேர்ந்ததுக்கு கொஞ்சம் கணக்கு தான். சோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா துன்பத்தை பத்தி அந்த தனிமையை பற்றி வந்துட்டு அருமையாக பதிவு செய்திருக்காரு. சோ என்ன பொறுத்தளவு ஒரு வித்தியாசமான நாவல். இப்போ நாவல்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் படிக்கிறோம், இல்ல வரலாற்று புனைவு படிக்கிறோம் அப்படிங்கிறோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு 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 மாதிரி நினைச்சிட்டு போவோம். ஒரு பொன்னியின் செல்வன் எடுத்துக்கோங்க, ஒரு வரலாற்று நாவல் அந்த மாதிரி நினைச்சிட்டு போவோம் இல்லையா? அது இல்லாம அதுல இருந்து கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் ஆழமாக போய் கொஞ்சம் தத்துவார்த்த விஷயங்களையும் பேசுறது, தனிமையை பத்தி பேசுறது, ஒடுக்கப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு இன்னொரு சோகமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு கூட சில மாதங்களுக்கு முன்பு வந்துட்டு ஏதோ ஒரு தண்ணீர் தொட்டியில வந்து மலம் கலந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. அவுரங்கசீப் காலத்திலேயே அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவர் 2010 பதிவு பண்ணியிருக்காரு. சோ அந்த வழி இன்னும் தொடருது அப்படிங்கிறது ஒரு சோகமான நிகழ்வா பார்க்கலாம். சோ இதான் ஒரு கதாசிரியர், ஒரு எழுத்தாளர் வந்து இதுதான் அந்த பதிவு வந்து இங்க பண்றதுனால இன்னைக்கு நடக்கிறப்ப வந்துட்டு அடப்பாமே அப்ப நடந்தது இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் என்னோட இது. இதுல இன்னொரு வந்துட்டு மண்ணாலான பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடையில ஒரு இடைச்சர்களான ஒரு அபத்த கதை ஒண்ணு வரும். அதுல என்னன்னா ஒரு மனுஷன் குடிக்க ஒரு குடிகாரன் இருப்பான். அவன் குடிக்கிறப்பெல்லாம் அவன் மனைவி கலைஞ்சிட்டே இருப்பான். சோ அதுலயும் ஒரு போடகமா என்ன சொல்றாருன்னா, தன்னை அழிப்பது இல்லாம அந்த மனைவியை கறிக்கிறான். அதாவது தான் கெடாம தான் அழிவதால் மற்றவரை அழிக்கிறான் அப்படின்றது இன்னொரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. சோ நிறைய இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த கதையில. சோ என்ன பொறுத்தளவு இதனாலதான் இந்த நாவலை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் தான். ஏன்னா இவ்வளவு கதைகள் இருக்கு, அந்த கதைகள் எல்லாம் ஒரு சேர்த்து பின்னும் ஒரு பின்னலும் இருக்கு. அது வந்து நீங்க இது கதையா கதை இல்லையா, இதுல என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு கடைசியில போக போக தான் புரியும். அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல முடிச்சு வர்றப்ப வந்துட்டு ஒரு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். ஆனா இது மாதிரி நான் சொல்ற இடத்துல சில இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் குரூரமான விஷயங்களும் இருக்கும். ஒரு பாலியல் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், குரூரம் ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி அந்த தூமகேதுவுக்கு கொடுக்கப்படும் நல்லா அவருடைய மனைவி தூமகேது நல்லா அவங்க அனுபவிக்கும் துன்பங்கள் அப்படின்லாம் வந்துட்டு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து படிக்கிறப்போ கொஞ்சம் லைட்டா நம்மளுக்கே கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கிற வகையில தான் எழுதியிருப்பாரு. ஆனா அது எழுதுனது தான் அந்த இடைக்கையில் இருப்ப அந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அது என்ன கொடுமைகளை சந்திச்சிருக்காரு அப்படின்னு தெரிய முடியும். சோ அதான் என்னோட கதை. நானும் கொஞ்சம் விரிவா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நீங்க நம்ம வந்து அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, விரிவா அவசியமான நாவலுக்கு விரிவா தானே பேச வேண்டி இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அடுத்து வந்து கட்டுரை தொகுப்புக்கு போயிடலாம். கட்டுரை தொகுப்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச கட்டுரை தொகுப்பு என்னன்னு சொல்லுங்க. சொல்லலாம் டிஜே. இப்போ எப்படி நாவல மாதிரி ரொம்ப விரிவா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பேசலாம், பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கதாவிலாசம்ங்கிற நாவல், இந்த கட்டுரை தொகுப்பை வந்து 2015 இந்த நூல் வெளியாயிருக்குது. இது விகடன்ல அவர் எழுதினது. எஸ்ரா ஒரு 50 பேரை பத்தி, 50 எழுத்தாளர்களை பத்தி எழுதின தொகுப்பு இந்த கட்டுரைகள். அந்த 50 எழுத்தாளர்களோட கதை, அவருக்கு பிடிச்ச ஒரு கதையும் அதுல சொல்லி இருக்கிறாரு. அந்த கதை ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த தருணங்களை விவரிச்சு இவர் ஒரு கதை சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த கதவிலாசம்ங்கிற இந்த கட்டுரை தொகுப்பை படிக்கிறதின் மூலமாக நீங்க 50 எழுத்தாளர்களோட சிறுகதையோட சேர்த்து இன்னொரு 50 கதை, எஸ்ரா சொல்ற கதையை சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு விஷயம். அப்புறம் அவர் வந்து கதையை பத்தின பல விளக்கங்களையும் அதுல சொல்றாரு. ஏன் சிறுகதை வந்து கதை வந்து
சொல்றதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், இல்லைன்னா படிக்கிறதா இருக்கட்டும், ஏன் அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் தன்னுடைய கட்டுரைகள், பேச்சுகள் எல்லாம் பல இடத்துல பதிவு பண்றார். கட்டுரைகள்ல எல்லாம் குறிப்பா. எதனால அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையை பத்தி பேசுது. இப்ப நீங்க கதைங்கிறத வந்து ஆப்பிள்ங்கிறது சிவப்புன்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இலைனா பச்சை, இந்த மாதிரி இருக்குது. அப்ப ஆப்பிள்ல இருந்து சிவப்பு எப்படி பிரிக்க முடியாதோ, இலையில இருந்து பச்சையை எப்படி பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையில இருந்து தான் கதை உருவாகுது. அதனால கதையை வந்து மனிதனோட வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு எஸ்ரா. அதே மாதிரி இந்த பழங்காலத்துல வந்து எழுதப்பட்ட கல்வெட்டுகளை பார்க்கிறோம். அந்த கல்வெட்டுகளின் மூலமாக பழங்கால வரலாறுகள் நமக்கு கிடைக்குது. அத மாதிரி இந்த கதைகள் வந்து மனிதனினுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறது. அந்த எழுத்தாளர் கதை தனது வரிகளின் மூலமாக எழுதுகிற கதைகள் மனிதனினுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. அதனாலதான் நம்ம எவ்வளவு பேசினாலும் அது வந்து சலிக்கிறதே இல்லை. ஒரு கதை வந்து ஒரு வேர் போல, கதை ஒரு விருட்சம், மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு விருட்சம். ஆனா அதனுடைய வேர் வந்து கீழே போகுது. அதனுடைய வேரோட ஊற்று என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த கதையின் விளைவாக நமக்கு கிடைக்கின்ற கனிகளை பார்க்கலாம், பூக்களை பார்க்கலாம். இத மாதிரி அந்த மரங்களில் வந்து அமர்கின்ற பறவைகளை பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்க வெளிப்படையா பார்க்கலாம். ஆனா அந்த ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கைக்கு உள்ள என்ன ஓடுதுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி கதைகள் எல்லாத்துலயுமே அது வந்து கண்காணாத இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற பல விஷயங்களை அவரு தன்னுடைய கட்டுரைகள்ல சொல்லிட்டு போறாரு. இப்போ இதுல அவர் வந்து நான் 50 எழுத்தாளர்களை பத்தி அவர் பேசியிருக்கேன்னு சொன்னா இல்லையா? இதுல நான் எண்ணி பார்த்தேன். இந்த 50 எழுத்தாளர்கள்ல 18 எழுத்தாளர்களை நான் நேரடியா பார்த்திருக்கேன். ஆமா, 18 எழுத்தாளர்களை பார்த்திருக்கேன். இந்த 18 எழுத்தாளர்கள்ல 12 எழுத்தாளர்களுக்கு என்னையும் தனிப்பட்ட முறையில தெரியும். எஸ்ரா வந்து தனி. எஸ்ராவை வந்து 51வது ஆளா எடுத்துக்கிட்டோம்னா 13 பேர் அப்படின்னு எடுத்துக்கிடணும். ஆச்சா, இதை தவிர எனக்கு இந்த 12 பேரை தவிர இன்னும் 2 பேரை தெரியும். ஆனா அவங்கள நேரடியா பார்த்ததில்லை. ஆனா அலைபேசியின் மூலமாக அறிமுகம் உண்டு. அப்படி ஒரு 2 பேரு, அது எழுத்தாளர் முத்துலிங்கமும் திலீப் குமார், இவங்க 2 பேரையும். சரி, அதனால எனக்கு வந்து இந்த கதைகளை வந்து ரொம்ப நேரடியா பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப பாரதியார் வந்து நேரடியா பார்க்காட்டா என்ன, அவர் நம்மோட அப்படியே கலந்துருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பாரதியாரை பத்தின கதை ஒண்ணு இருக்கு. அப்புறம் அந்த காலத்தினுடைய கதைகள் வந்து பல கதைகளை வந்து இந்த நூல்கள்ல அவரு சொல்லியிருக்கிறாரு. புதுவை புத்தன் கதை இருக்குது, மௌனியோட கதை இருக்குது. இந்த மாதிரி பல கதைகளை வந்து சொல்லிட்டு போறாரு. நான் வந்து இதுல வந்து நான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிற 2 கதைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியாரோட கதை ஒண்ணு, கத்திச்சண்டை அப்படிங்கிற ஒரு கதை. அப்புறம் மாதவனோட வேஷம் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த 2 கதைகளை பத்தி, எல்லா கதைகளுமே நெருக்கமான கதைகள் தான். ஆனா நமக்கு நேரம் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கதைகளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து எனக்கு பாரதியாரை பத்தி அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ரா வந்து தமிழ் சிறுகதைக்கு ஆரம்ப புள்ளி எங்க விழுது அப்படின்னு கேட்டேன்னா பாரதியாரோட கதைகளில் விழுது அப்படின்னு அவர் சொல்றாரு. பாரதியாரை பத்தின அவருக்கு இருந்த நெருக்கம் இதெல்லாம் முதல்ல அவரு சொல்லிட்டே போறாரு. பாரதியாரை அவரை தேடி தேடி படிச்சது, பாரதியாரோட கவிதைகள்ல இருக்கிற ஈடுபாடு, பாரதியாரோட கைப்பிரதிகளை தேடி வாசித்தது, இதெல்லாம் சொல்லிட்டு பாரதியார் வாழ்ந்த இடம் ஒரு அவர் இளமை பருவத்துல காசி, அதனால காசி வந்து பார்க்கணுங்கிற இவருடைய ஆர்வம். காசியை ஏன் பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அதுக்கு 2 காரணத்தை சொல்றாரு. முதலாவதாக
காசியில் பாரதி இருந்தார், அதனால அவர் வசித்த காரணத்தினால காசியை போய் பார்க்கணுங்கிற அவரோட விருப்பத்தை பத்தி சொல்றாரு. இன்னொரு காரணம், சத்யஜித் ரே அவருடைய ஒரு படத்துல, அபராஜிதா படத்துல வந்து அந்த காசியை வந்து அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தி இருப்பார். அதனால அந்த காசியை போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்படிங்கிற 2 காரணங்களை சொல்றாரு. அப்புறம் இன்னொரு ஆசை பாரதியை பத்தி அவருக்கு இருந்துச்சான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதியோட பழகுன யாராவது ஒருத்தரை நேரடியா பார்க்கணும் அப்படின்னு. அதுக்காக பாரதியாரோட நேரடியா பழகுன ஒருத்தர் ஆழ்வார்குறிச்சியில இருக்கிறாரு. ஆழ்வார்குறிச்சி. நானும் அம்பையில ஒரு 5 வருடங்கள் வேலை பார்த்திருக்கேன். எனக்கு அந்த பகுதிகள் எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். அங்க இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தரை தேடி அவர் போய் பார்த்து அவர்கிட்ட பேசினது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா விளக்கி இருக்கிறாரு. அதுல கல்யாண சுந்தரம்ங்கிற அவர் சொன்னதா அவர் பகிர்ந்துக்கிற ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, அப்ப இவங்கெல்லாம் சிறுவர்கள், 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கெல்லாம் பாரதியாரோட அருமை வந்து அப்ப யாருக்குமே அவங்களுக்கெல்லாம் தெரியல. அவர் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் மலையடி வாரத்துல போய் அவர் ஓம் சக்தி அப்படின்னு கத்துவாராம். அப்புறம் மலையில பட்டு அந்த சத்தம் இங்க எதிரொலிச்சு வருமா, பாத்தியா அங்க யாரோ ஒளிஞ்சிருந்துட்டு சொல்றாங்க பாத்தியா அப்படின்லாம் சொல்லுவாராம். அப்புறம் இந்த மாதிரியான இன்னும் சில சம்பவங்களை எல்லாம், யானையை பற்றிய சில சம்பவங்கள், அப்புறம் மனிதன் வந்து என்றும் வாழ்வது, அழியாமல் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பாரதியாரோட கடைசி காலத்தில் அவர் சிந்தித்த சில சிந்தனைகள்லையும் அதை குறிப்பிடுறாரு. அவர் ஆழ்வார்குறிச்சியில கடையத்துல வாழ்ந்த அந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல அப்பவுமே இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் அந்த கல்யாண சுந்தரம் அவர் சொல்றது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த கதைக்குள்ள போயிருவான். இந்த கதை கத்தி சண்டைங்கிற கதை. இவரு வந்து பாரதியாரோட கதையை பத்தின விஷயத்துல வந்து சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. நானும் பாரதியாரோட கதைகள் எல்லாம் வாசிச்சிருக்கேன். இதுல வந்து பாரதியாரோட கதைகள் வந்து அவரே கதை சொல்றதா தான் பெரும்பான்மையான கதைகள் எல்லாமே இருக்கும். அந்த கதைகள்ல கேலி இருக்கும், கிண்டல் இருக்கும், பகடி இருக்கும், எல்லாம் இருக்கும். அறிவியலை பத்தியும் பேசுவார் பாரதியார். கதையோட வாசகனை ஒன்றை செய்கிற விதத்துல அவர் கதையை சொல்லிட்டு போவார். அதுவும் பாரதியாரோட கதையோட சிறப்பு. இப்போ இந்த கதையில வந்து பாரதியார் ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்டாரம். அந்த பண்டாரம் வந்து சேகண்டிய அடிச்சுட்டு திருவாசகத்தை பாடிட்டு வாரான். இவர் வந்து ஜன்னல் வழியா அந்த பண்டாரத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு அவங்ககிட்ட வெளியே வந்து அவன்கிட்ட பேசுறாரு. என்னப்பா என்ன பாட்டு பாடிட்டு வரேன்னு பேசின உடனே அவன் அது வந்து திருவாசகத்துல திருச்சாளல் அப்படின்னு சொல்றான். அது வந்து மாணிக்க வாசகர் எழுதின பாடல். அந்த திருச்சாளல் வந்து உடனே அந்த கதையிலே அந்த பாத்திரமா வர்ற பாரதியார் கேட்கிறாரு, பிராமணர்கள் வந்து இதெல்லாம் கத்து தர மாட்டாங்களே, நீ எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. அவன் சொல்றான், அவனோட பேரு நெட்டை மாடன். அவன் எப்படி அதை கத்துக்கிட்டான் அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்றான். அந்த நெட்டை மாடன் வந்து அது மட்டும் இல்ல, அவன் பாடல்கள் மட்டுமல்ல, அவனுக்கு ஆடல், பாடல், குத்துச்சண்டை, வாழ் சண்டை, கத்தி சண்டை, மல்யுத்தம், இப்படி எல்லாமே தெரியுங்கிறான். பாரதியாருக்கு பெரிய ஆச்சரியமாயிருது. சரி, எனக்காக கத்தி சண்டைய பண்ணி காமிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கத்தி சண்டை ஒரு வீரர் இருக்கிறாரு, நான் அவரோட பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அவனால உடனடியா தேடி கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு இடையில அவன் பாரதியார் வீட்டுக்கு குள்ளச்சாமியார் வர்றாரு. அந்த குள்ளச்சாமியார் வந்த உடனே குள்ளச்சாமியாரும் நெட்டை மாடனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாரதியாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் குள்ளச்சாமியார் பாரதியார்கிட்ட இந்த நெட்டை மாடன் சொல்றாரு, நான் சொன்னேன் இல்லையா எனக்கு இணையா கத்தி வீசுறதுக்கு ஆள் இருக்குதுன்னு, இல்லைன்னா கத்தி சண்டை சிறப்பா போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, இவர் தான் குள்ளச்சாமியார சொல்றாரு. பாரதியாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாயிருது. குள்ளச்சாமியார் வந்து அந்த பண்டாரங்கள் மேல மற்றவங்க மேல இருக்கக்கூடிய தன்னுடைய மதிப்பை பற்றி பாரதியார்கிட்ட சொல்றாரு. இவன் எவ்வளவு பெரிய யோகி, நெட்டை மாடன் வந்து எவ்வளவு பெரிய யோகி, அவன் தன்னுடைய சித்தியை
தன்னுடைய இந்த கத்தி சண்டையின் மூலமாகவே அடைகிறான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்படி கதை வந்து அந்த அளவுல போய் இந்த கதையை நிறைவு செய்கிறார் பாரதியார். அப்போ அந்த கதையை பத்தின தன்னோட ஒரு செய்தியா எஸ்ரா சேர்த்து சொல்றாரு. எப்படி பிரமிழ் வந்து வானத்துல வந்து பறவைகள் சென்றதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? அடையாளம் இல்லை. அதே மாதிரி சன்னியாசிகள் அவங்க 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 எந்த வழியில பயணிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அடையாளங்களும் கிடையாது. அதை வந்து இந்த கதையின் மூலமா வர்ற பாத்திரங்கள் மூலமா பதிவு செய்யறாரு பாரதியார் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ சிறுகதை வரலாற்றுல தொடக்கத்துல அந்த கதைகளை எழுதின பாரதியார் கதைகளை எப்படி சொல்லி சென்றிருக்கிறார், அவர்களுடைய கதையினுடைய முக்கியமான கருவாக எந்தெந்த சம்பவங்கள் எல்லாம் இருந்தன அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு முக்கியமான கதையா இதை எடுத்துக்கல தோணுது எனக்கு. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு கதைய. அருமை அருமை. சரி, நீங்க கதை சொல்லிட்டீங்க. நான் அந்த கட்டுரை அப்படின்னு தேர்ந்தெடுத்தது வந்து நீங்க இப்படி கதாவிலாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது அவரை வந்து அந்த கதை மாதிரி தான் எழுதியிருப்பாரு. கதாவிலாசம். அந்த கட்டுரைத்துறையில இருக்கக்கூடிய 50 பேரோட 50 பேரோட கதைகளை தானே அந்த கட்டுரை தொகுப்புல தன்னோட கருத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாரு. இதுல என்னன்னா நான் தேர்ந்தெடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இதுவும் விகடன்ல வந்ததுதான் அப்படின்னு நினைக்கிறேன். விகடன் தான் வந்துச்சு. இதுவும் சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு. சோ இந்த சிறிது வெளிச்சம் அப்படிங்கிறது எப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா அவரே அவரோட முன்னிலையிலேயே இது கொடுத்திருப்பாரு. அது என்னன்னா நம்ம அவரோட தளத்துல அந்த கொடுத்துற முன்னிலையில் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம அம்மா சமைக்கிறப்ப வந்துட்டு அவங்க சமையல் கட்டளத்துக்கு மூலம் அந்த ஜன்னல் வழியாக ஒரு சின்ன வெளிச்சம் மாத்திரம் வந்து அவங்க அமல்படும். அந்த சின்ன வெளிச்சத்துக்காக தான் அவங்க அவ்வளவு உழைக்கிறாங்க. சோ அந்த ஒரு தாயோட ஒரு உழைப்பு எப்படி அந்த ஒரு சிறிய வெளிச்சத்தின் மூலம் நம்மளுக்கு தெரியப்படுதோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கறத அதோட தாத்பரியம். அவர் அதனாலதான் அதுக்கு இந்த கட்டுரை தொகுப்புக்கே சிறு வெளிச்சம் அப்படின்னு பேர் சிறு வெளிச்சம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த சிறிது வெளிச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டையிலே இந்த புக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா விகடன் பிரசுரம் தான் கொடுத்திருக்காங்க. அட்டையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கோடு மாதிரி வருது. சோ அந்த வெளிச்சத்தின் வழியாக நமக்கு பல விஷயத்தை காட்டுறாரு அப்படிங்கிறது தான். சோ இதுல நீங்க சொன்னது வந்து என்னன்னா கதாவலாசம் அப்படிங்கிறது ஒரு மேதைகளை இது ஒரு அவர் சந்திச்ச மிக பெரும் எழுத்தாளர்கள் அவங்கள பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அவர் எல்லாத்த பத்தியும் சொல்றாரு. மேதைகள் மட்டும் இல்ல, அவர் சந்திச்ச சில விஷயங்கள் இலக்கியத்தின் வழியாக அவர் கற்றுக்கிட்டவர்கள் அவங்க எல்லாத்த பத்தியும் அதுல வந்துட்டு பேசிட்டு போறாரு. நீங்க இதுல 50ன்னு சொன்னீங்க. இதுல கிட்டத்தட்ட 53 அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 53 கட்டுரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கட்டுரை தொகுப்பு வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துச்சு. சோ ஒவ்வொரு கட்டுரையிலையும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு பேசுவாரு. சோ எனக்கு பிடிச்சது வந்து இந்த முதல் கட்டுரையே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு அது ஃப்ராக்ரன்ஸ் பத்தி தான் பேசுவாரு. அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு நீங்க என்ன கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச நிறம் என்னன்னு கேட்பாங்க. நீ ஒரு நிறமாக இதுல என்ன கேட்பாங்கன்னா நீ ஒரு வாசனையாக இருந்தா என்ன வாசனையா நீ இருக்க விருப்பம் அப்படின்னு கேட்பாங்க. அல்ல உங்களுக்கு பிடித்த வாசனை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டுட்டு போறாங்க. அதுல வந்துட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்களாமா, அது மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டே போறவங்க அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத கேள்விகள் எதிர்பார்க்காத விஷயங்களை தான் வந்து அறிகிருக்காரு இவர் இதுல இந்த சிறிது வெளிச்சம் முழுசாவே. சோ இதுல அந்த கட்டுரை தொகுப்பும் அதே மாதிரி தான். நீங்க வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாரு. அந்த கட்டுரை அந்த கதையை பத்தி பேசிட்டு அதை பற்றி இவருடைய கருத்து என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பதிச்சுட்டே போறாரு. சோ இது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கதாவிலாசத்தோட இன்னொரு வடிவம் மாதிரிதான் நானும் பாக்குறேன். ஆனா இதுல என்னன்னா நான் வந்து இந்த மாதிரி லெஜெண்ட்ஸை நோக்கி போகாம நான் சந்தித்த எளிய மனிதர்கள், அதாவது நான் சந்தித்த எளிய கதாபாத்திரங்கள் இவங்களையும் நம்ம பண்ணிட்டு போறோம் அப்படிங்கறதான் அவர் மாறி மாறி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா இந்த கட்டுரை தொகுப்பு எல்லாத்துலயும் வந்துட்டு இவரு நான் சொன்ன மாதிரி இடக்கையில் எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா தனிமை அந்நியம் அது வந்து ஒரு தனிமையை வந்து வெவ்வேறு கேரக்டர்ஸ் இந்த இதுல வர்றது அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல எல்லாமே தனிமையை பத்தி நிறைய பேசிட்டே இருக்காரு இந்த கட்டுரை இதுல ஃபுல்லாவே. ரெண்டாவது வந்துட்டு கவனிக்கப்படாத மனிதர்கள் அவங்களோடது ஒரு பிச்சைக்காரரை பத்தி ஒரு கலைஞன் மறக்கப்பட்டும் கலைஞன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைஞன் வந்து மறக்கப்பட்ட அந்த அந்த பதட்டம் எப்படி இருக்கும்,
அவரு எப்படி எல்லாம் யோசிப்பார் அப்படிங்க. அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் கதையில பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு இப்போ சமீபத்துல வந்துட்டு இந்த இந்த ஆக்சுவலி இந்த புக்கு தேர்ந்தெடுக்கான தான். அப்புறம் சமீபத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்த் கிட்ட சொன்னாராமா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சிவாஜி சந்திக்க போயிருக்காரு, ரஜினி போயிருக்காரு. அப்ப சொன்னாராமா, அப்ப வந்து என் பசங்க எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க. அது சிவாஜி வந்து ரஜினி கிட்ட சொன்னாங்க, என் பசங்க எல்லாம் என்கிட்ட சொல்றாரு, இப்ப ரஜினி வந்து இவ்வளவு நான் சம்பாதிக்கிற நேரத்துல ஓய்வு எடுத்துட்டு இவர் பாட்டு கைமேல போயிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து ரஜினி கிட்ட சொன்னாரமா, இப்பதான் எனக்கு தெரியுது நீ ஏன் போனான்னு. ஏன்னா நீ வந்து இப்பவே பிஸியா இருக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்க கத்துக்கிற, அதை நான் பண்ணாம விட்டுட்டேன், அதனால எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றாரு. சோ அந்த அந்த சாயல்ல ஒரு கதையை பத்தி இது சொல்லுவாரு, இந்த கட்டுரையில எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இவர் இந்த மனித தொடர்புகள் எப்படி வந்து எழுத்தாளர் எஸ்ரா ரஜினிக்கும் கூட நெருக்கமானவர் தானே, பாபாவோடையும் சம்பந்தப்பட்டவர் தான். கரெக்ட் கரெக்ட். அத பத்தி பேசுவாரு. அப்புறம் இழந்து போன மனித தொடர்புகள். அப்ப வந்து நம்ம வந்து யாரையுமே நம்ம ஒரு எனக்கு நல்ல ஒரு வரி ஞாபகம், சரியா வரிகள் ஞாபகம் இல்லை, அதுவும் அதோட என்னன்னா, நம்ம யாருமே வந்து மத்தவங்க குழந்தைய கொஞ்சறதே இல்லை. இப்ப நீங்க சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப, இல்ல குடும்பங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ, இப்ப வந்து எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்புலாம் போயிடுச்சு. நாங்க 10 பக்கத்து வீட்டு குழந்தைய தொடர்றதே கூட இல்லை. ஆனா அந்த சமயத்துல என்ன இருக்குன்னா, நீங்க ஒரு பக்கத்து வீட்டு குழந்தைய எடுத்து கொஞ்சுவீங்க, கொஞ்சம் பேசுவீங்க, அதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருச்சு அப்படின்றது. சோ அதாவது இழந்து போன தொடர்புகள், மனித தொடர்புகளை பத்தி அதை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. சோ இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த வாசம் சொன்னால, இதுல இருந்து உங்களுக்கு எந்த வாசம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டு வீரரின் வியர்வை வாசனை எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க அவங்க. சோ அழகு அதுவே வந்துட்டு எப்படி அந்த வாசம் பிடிக்கிறது முக்கியம் இல்ல. அது நம்ம நினைச்சிருப்போம், நம்ம வந்து விளையாட்டு வீரம்னா வியர்வை எப்படின்னாலும் அது வாசம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், நாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அத வந்து இவங்க வாசம், ஆனா தமிழ்ல நாற்றம்ங்கிறதுக்கு மனம்னு தான் வழக்குல மாறிடுச்சு அது. சரி. அப்புறம் இன்னொரு கதை வந்துட்டு, ஒரு அம்மா வந்து மகனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதத்துல நிறைய பிள்ளைகளோட ஒரு கடிதம் எழுதுவாங்க. ஆனா அதுல அந்த நான் சொன்ன மாதிரி அந்த தனிமை, அத அக்கறை, அந்த அம்மாவோட அக்கறை, அதை பத்தி எல்லாம் வந்துட்டு ரொம்ப உணர்ச்சிகசமாக பேசியிருப்பாங்க. இன்னொன்னு அப்புறம் வந்து இவர் இந்த தாவரங்கள், இது நம்ம எஸ்ரா பத்தி பேசுவாங்க, தாவரங்களோட பேசுதல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல இந்த கட்டுரை தொகுப்புல வந்துட்டு என்னன்னா, ஒரு குழந்தைக்கும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு இலையை பற்றிய ஒரு கதையாடல் நடக்கும். சோ அதை பத்தி ஒரு கட்டுரை நல்லா இருக்கும். அது என்னன்னா, அது ஆக்சுவலா வந்துட்டு இந்த தாவரங்களை பற்றிய டயலாக தான் இருக்கும். ஆனா என்னன்னா, குழந்தைகள் எவ்வளவு இன்குசிட்டா இருக்காங்க, அவங்க கேள்வி எப்படி கேட்கறாங்க, அதை வந்து பதில் சொல்ல முடியாத தாய் வந்து அதை தடைஞ்சு அந்த குழந்தையோட ஆர்வத்தை நிறுத்திவிடதான் போடுவாங்க. அது என்னன்னா, இன்னைக்கு நவீன கல்வி இருக்கு இல்லைங்களா, அது கேட்கும் முறை, கேள்விகள், அதையெல்லாம் பத்தி சொல்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கடைசியில வந்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த போன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு, அது எழுதின எழுத்தாளர் பேர் மறந்துட்டேன், பட் அந்த கதையை பத்தி எழுதியிருப்பாரு. இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெண் வந்து தன் இறந்த குழந்தையோட எலும்புகளை வந்துட்டு ஒரு 4-5 பேருக்கு அனுப்புவாங்க. அந்த குழந்தைக்கு இவர்களெல்லாம் அப்பாவா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சவங்களுக்கு அதை எழுதி அனுப்பியிருப்பாங்க. சோ அது இதுல என்னன்னா, அது எழுதிட்டு அதுல என்ன சோகம்னா, அதுல பண்ணிட்டு அதை பெற்றுக்கொள்பவர்கள் அதை எடுத்து தூக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அது ஒரு குழந்தையோட எலும்பு அப்படிங்கறதே அவங்களுக்கு வந்து அது உணர்றதில்லை. சோ அது வந்து இவர் ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு. எப்படின்னா, ஒரு பெண் மேல் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், அது வந்து ஒரு ஆண் வர்க்கம் எத்தனை ஈஸியா கடந்து செல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதையும் தான் அவரும் சொல்லியிருக்காரு அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா. சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நறுமணமான வியர்வையில தொடங்கி ஒரு குழந்தையோட எலும்பு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் தாட்ஸ் இந்த புக் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசா பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ஆல்பமோட அந்த புக்கோட கம்பேர் பண்ணா கூட, அதுல கூட வந்துட்டு இந்த அளவுக்கு என்ன சொல்ற பிரெத் காட்டனா தெரியல. பிரெத்னா அது பறந்துபட்ட விஷயங்கள், எங்க தொடங்குறாரு எங்க முடிக்கிறாரு அப்படின்னு தெரியல. இது தவிர நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைவிங் பெல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பத்தி சொல்றாரு, சினிமாவை பத்தி நிறைய பேசுறாரு.
அப்புறம் வந்துட்டு ஃபெலினி பத்தி பேசுறாரு, சத்யஜித் ரே பத்தி வருது, அவரோட குரோசாவா, ரைட்? இந்த பேர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த கட்டுரை தொகுப்பு முழுக்க அதெல்லாம் வருது. அந்த டைவிங் பில் அட் பட்டர்ஃப்ளை நான் சொன்ன மாதிரி அதுல வந்துட்டு அவன் ஆல்மோஸ்ட் உடல்லாம் ஊனமுற்ற ஒரு மனுஷன் எப்படி மனோதிடத்தோட திரும்பி எழுந்து வர்றான் அப்படின்னா அந்த கதை. அதை பத்தியும் ரொம்ப உணர்ச்சி வேகமா பேசுறாரு. சோ இந்த கட்டுரை தொகுப்பு என்ன பாத்தீங்கன்னா, நான் எப்படி நினைச்சேன்னா, நீங்க சொன்ன மாதிரி கதாவலாசத்தில் எப்படி வந்துட்டு அந்த லெஜெண்ட்ஸை தொடர்றாரு, கதைகளை பத்தி சொல்றாரு, இவர் மாந்தர்கள் பத்தி, ஒதுக்கப்பட்ட மாந்தர்களை பத்தி பேசுறாரு. இது வந்து ஒரு கலந்து கட்டின ஒரு கலவை. ஒரு கட்டுரை தொகுப்புல வந்துட்டு இந்த தனிமை, குரூரம், அதே மாதிரி மனித முயற்சிகள் எல்லாம், அதே மாதிரி நீங்க வந்து சினிமா கட்டுரை சினிமாவை பத்தி பேசியிருக்காரு, ஒரு 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 குட்டி கதைகள் குறுங்கதை பத்தி அதை பத்தி பேசியிருக்காரு. இவருக்கு படிச்சப்பெல்லாம் என்னெல்லாம் தாக்கம் வரையுமோ அதையெல்லாம் ஒரு சேகரிச்சு வச்சு அது ஒரு நூலா வெளியிட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ என்ன பொறுத்தளவு எஸ்ட்ராவோட அந்த பிரெத் ஆஃப் நாலேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப உதவுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சிறிது வெளிச்சம் அப்படிங்கறது அந்த கட்டுரை தொகுப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க போய் கண்டிப்பா வாசிச்சு பார்க்கலாம் மக்களும். அருமையா சொன்னீங்க டிஜே. அங்கிருந்து நம்ம அடுத்தது வந்து சிறுகதைகள். ஒரு நிமிஷம் டிஜே. இப்ப ஏன்னா நான் இன்னொரு சிறுகதையை ரொம்ப ரொம்ப பேசிட்டோம் நம்ம அவருடைய கட்டுரை தொகுப்பை பத்தி. ஆனா அவரோட கட்டுரை தொகுப்பை பத்தி பேச வேண்டி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்டுரை தொகுப்புலதான் எஸ்ரா வந்து முழுமையாக வெளிப்படுகிறார். அவர் எழுதினது கட்டுரை தொகுப்புகள் தான் நிறைய ஜாஸ்தி. அந்த வீடில்லா புத்தகங்கள்ல ஒரு 50 நூல் அறிமுகப்படுத்துறாரு. அதே மாதிரி உலக இலக்கியங்களை அவர் கட்டுரை தொகுப்புகள் அறிமுகப்படுத்துறாரு. எல்லா விஷயங்களையும் அவர் தன்னுடைய கட்டுரை தொகுப்புகள்ல தான் பேசியிருக்கிறாரு. அப்படிதான் இந்த கதாவிலாசத்திலேயே அவரு அந்த 2005 அவர் பேசுனது ஒரு 50 எழுத்தாளர்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து பேசியிருக்கிறாரு. அதோட இதுல நான் அந்த மாதவனோட கதையை பத்தி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கட்டுரை தொகுப்புல இந்த வேஷம்ங்கிற இதுல மாதவன் வந்து அவரு திருவனந்தபுரத்துல சாலை தெருல ஒரு பாத்திரக்கடை வச்சிருந்தவர். சோ முதல்ல அவர் அந்த தெருல போய் அவரை பார்க்கணும்னு தேடி போய் அவரை பார்க்க முடியாம கண்டுபிடிக்க முடியல. அவர் பேரை சொல்லி தேடுறாரு, திரும்பி வந்துடுறாரு. பின்னொரு காலகட்டத்துல அவர் ஒரு விழாவில சந்திக்கிறாரு. இவர் ரொம்ப எளிய மனிதர் மாதவன். இந்த வேஷம்ங்கிற கதையில அந்த கதையில அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன், அந்த கதையினுடைய முக்கிய பாத்திரம் வந்து பள்ளி படிப்பை கூட அவன் முழுசா முடிக்கல. பள்ளியில படிக்கிறப்போ அவன் வந்து கதையை ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி வயிற்று பசிக்காக கல்யாணம் ஆகல, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவன் தன்னுடைய வயிற்று பிழப்ப பார்த்துக்கிறான். அவனுக்கு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அந்த சாலை தெரு அங்கங்க நடக்கக்கூடிய கல்யாண மண்டபங்கள் நடக்கக்கூடிய கல்யாண வீட்டுல போய் சாப்பிடுறது தான். அப்படி ஒரு இடத்துல அவன் சாப்பிட போகையில அவன் கூட படிச்ச ஒரு பொண்ணுக்கு தான் அங்க கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணுக்கு மேல அவனுக்கு வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு நேசம் இருந்திருக்கு. அப்போ அவன் வந்து நம்மள இங்க பாத்திரக்கூடாதேன்னு நினைக்கிறான். அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுறப்போ அந்த மண்டபத்துக்கு பாத்துக்கிற அந்த நாயர் வந்து, ஏண்டா வந்து சாப்பிடுறது ஓசி சாப்பாடு, இதுல பந்திலேயே வந்து உட்கார்ந்துருவியா அப்படின்னு சொல்லி அவனை எந்திக்க சொல்றாரு. இந்த அவமானம் அவனுக்கு ஏற்படுறத வந்து அந்த பொண்ணும் பாத்துடுறான். அப்போ அவனை எழும்ப சொல்லி அவமானப்படுத்திட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருக்க, தான் நேசிச்ச அல்ல தான் சிநேகம் கொண்டு ஒரு பொண்ணுக்கு முன்னாடி அவரு நம்மளை இப்படி எந்திக்க சொல்லிட்டாரேங்கிற அவமானம் தான் அவனுக்கு பெருசா இருக்குது. இந்த இதை வந்து ரொம்ப அழகா அந்த கதையை சொல்லிட்டு, இந்த ஒரு தருணத்தை அவர் 6ஆம் கிளாஸ் படிக்கையில அவருக்கு டீச்சரா இருந்த ஒரு லேடி மேருனிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட, அந்த பொண்ணு ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு போறா. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போன 4வது நாள்லயே வந்து அவளோட புருஷன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த பெண்ணை வந்து எப்படி அவமானப்படுத்தினா, எல்லாரும் முன்னாடியுமே அவளை எப்படி கன்னத்துல அரைஞ்சான். அப்போ அவ எவ்வளவு கூனி குறுகி போய் நின்னா, பசங்க முன்னாடியும் ஆசிரியர்கள் முன்னாடியுமே தன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேங்கிற அவளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதோட ஒப்பிட்டு இந்த இதை தந்திருக்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மணிக்கொடி எழுத்தாளர்கள், முத்திரை பெற்ற எழுத்தாளர்கள் பலரோட கதைகளையும் சேர்த்து தமிழ்ல இந்த மாதிரி முக்கியமான கதைகளையும் தந்து
இவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்ற இந்த கட்டுரை தொகுப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, அருமை. நான் வந்து இந்த சிவாஜி கதை சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த அந்த டாக்குமெண்ட்ரி பேர் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து ஸ்டோன் ரீடர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில் தான் வந்துட்டு அந்த ஒரு 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 ரைட்டர் அவரோட எல்லாமே மறந்துடுவாங்க, அவரை மறந்துடுவாங்க. அவரை அதை பத்தி அவருக்கு வந்து அந்த புறக்கணிப்பட்டு அந்த வழியை தான் சொல்லியிருப்பாங்க சாரநாத சொல்லுவாங்க. பட் அங்கிருந்து நம்ம நேரடியாக சிறுகதைகளுக்கு போயிடலாம். சிறுகதைகளை வந்துட்டு நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு நம்ம யூஸ்வலா பேசுற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிறுகதை சொல்லுங்க, நான் ஒரு சிறுகதை சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு 2-3 சிறுகதைகள் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட சிறுகதையை சொல்லுங்க. சரி, நான் ஏன்னா ரொம்ப நேரம் இது வரைக்கும் தாண்டி போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்றதுக்கு பாக்குறேன் நானு. கண்டிப்பா. இப்ப முதல்ல எம்பாவாய் அப்படின்னு ஒரு சிறுகதை. எஸ்ராவோட சிறுகதையில ஒரு முக்கியமான சிறுகதை இந்த எம்பாவாய். எம்பாவாய் அப்படின்னு உடனே நமக்கு என்ன தோணுது? ஆண்டாளோட நினைவு தான் வருது. ஆமா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாரோர் புகழும் படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு, பாரோர் புகழும் படிந்தேலோர் எம்பாவாய். அப்போ படிந்தேலோர் ஏல் ஓர், அது என்ன கேளு, சிந்திச்சு பாரு. எம் பாவாய், என்னுடைய பாவாய் பெண்ணே, என்ன சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்றதா அந்த கதை முடியுது. அப்போ இந்த எம்பாவாய்ங்கிற இந்த இந்த தலைப்பு வந்து இந்த கதைக்கு எவ்வளவு அழகா பொருந்தி இருக்கு அப்படிங்கிறதுதான் ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்பு. இந்த கதையோட பின்னணியும் சிறுவில்லிபுத்தூர் தான் இதனுடைய கதையோட பின்னணியா இருக்குது. என்ன அந்த கதை அப்படின்னா, அந்த கதையோட கதை சொல்லி வந்து ஒரு பெண். இந்த பெண்ணோட அம்மாவை பத்தின கதை தான் இந்த கதை. இந்த பெண்ணோட அம்மா பேரு நன்மதி. இந்த பெண்ணோட மகள் பேரு வேணி. இந்த வேணி வந்து அமெரிக்கால இருக்கிறா. இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய அவளுடைய மகள் வந்து ஒரு மெயில் அனுப்புறா இவங்க அம்மாவுக்கு. அதுல இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, எழுத்தாளர் கீதா சுப்பிரமணியம், வாகினி சுப்பிரமணியம், ஒரு 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 ஒரே செகண்ட், வாகினி சுப்பிரமணியம் எழுதின ஒரு தொகுப்புல, ஒரு ஆங்கில நூலோட ஒரு தொகுப்பு, கட்டுரை தொகுப்புல வந்து இப்படி பாட்டியோட பேர் இருக்குது, அந்த நன்மதி பாட்டியோட பேர் இருக்குதுங்கிற செய்திய அவங்க அம்மாட்ட சொல்றா. அவங்க அம்மா வந்து இந்த கடித தொகுப்புல, இந்த காகித அவ எழுதின ஒரு நூல்ல அவங்க அம்மா எப்படி பதிவானா அப்படிங்கிற இதை நினைச்சு பாக்குறா. அந்த வாகினி சுப்பிரமணியம் வந்து அவங்க அம்மாவோட எப்படி தொடர்புல இருந்தா அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு நினைவுக்கு வருது. இந்த கதை சொல்ற சமயத்துல அவங்க அம்மா இறந்து 6 வருஷம் ஆயிருச்சு. இந்த கதை சொல்ற சமயத்துல அப்போ இந்த வாகினி சுப்பிரமணியம் வந்து தொடர்பெல்லாம் இவ நினைச்சு பார்க்கையில அவங்க ஊருக்கு சிறுவில்லிபுத்தூருக்கு அவ வந்தது, அவங்க வீட்டுக்கு வந்தது, இந்த சம்பவங்களை எல்லாமே இந்த கதையில சொல்லியிருக்கிறாரு எஸ்ரா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவளுக்கு வாகினி சுப்பிரமணியத்தோட நாவல்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ நாவல்கள் படிக்கிறதுக்கு அவ மக லைப்ரரியில இருந்து எப்படி புத்தகம் எடுத்து கொண்டாந்து கொடுத்தா அப்படிங்கிறதையே சொல்றாரு. அதே மாதிரி இந்த கதை சொல்லியோட சித்தப்பா, அதாவது இந்த நன்மதியோட கொழுந்தனார், அவங்க கணவனோட தம்பி, அவரும் எப்படி வீட்டுக்கு புத்தகங்கள் எல்லாம், அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாரு அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து சொல்றாரு. இப்ப இந்த கதையில நமக்கு முக்கியமா தேவையான செய்தி என்னன்னா, இந்த வாகினி சுப்பிரமணியம் வந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது நடந்த சம்பவங்கள் என்ன, அப்ப 2 பேரும் பழகிக்கிட்டது என்ன. அவ வர்றவங்க வந்து டாய்லெட் போகணும் அப்படின்னு கேக்குறா. அப்போ வீட்டுல டாய்லெட் இல்ல, பின்னாடி இருக்கிற அந்த ஒரு குட்டி சுவர், சின்ன சுவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இடிஞ்ச சுவருக்கு பின்னாடி தான் பாத்ரூம் போகணும். பகல் நேரத்துல பாத்ரூம் போனா வீட்டுல ஒரு டாய்லெட் இல்லாத ஒரு அவல நிலை. அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு இருண்ட அறை இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, உள்ள போனா அப்படி ஒரு இருண்ட அறை, ரொம்ப மோசமான நிலையில இருக்குது அந்த அறை. மாதவிலக்கு காலத்துல அவ ஒதுங்கிறதுக்காக, அவ இருக்கிறதுக்கான அவ தான் அந்த காலத்துல இருக்கணும்.
யாரு இந்த கதை சொல்லியோட அம்மா நன்மதி அந்த ரூம் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் இந்த கதையில சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்களுடைய பேச்சுகளுக்கு இடையில இந்த நன்மதி இந்த கதை சொல்லியோட அம்மா வந்து அவளுக்கு ஒரு வெண் சங்க பரிசா கொடுக்குறா. இவ வந்து அவ ஃபாரினுக்கு போன அப்புறம் அவளுக்கு ஒரு வாட்சை பரிசு அனுப்புறா. அப்புறம் ஒரு கடிதமும் எழுதுறா. இவளால அந்த கடிதத்தையும் பாதுகாக்க முடியல, அந்த வாட்சையும் பாதுகாக்க முடியல. ஏன்னு கேட்டோம்னா இந்த கதை சொல்லியோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறது வாசிக்கிறது எதுவுமே பிடிக்காது. அவரு ஒரு காப்பித்தூள் கடை வச்சிருக்கிறவரு. அவரு இந்த வாகினி சுப்பிரமணியம் இவங்க வீட்டுக்கு வந்ததே அவருக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த வாட்ச் அனுப்புனதெல்லாம் பார்த்தோன்னா அந்த வாட்சை தூக்கி வேலைக்கார பெண்ணுக்கு கொடுத்துடுறாரு. இனிமே இந்த வீட்டுல புத்தகமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சத்தம் போடுறாரு. அப்போ இந்த கதைன்னு ஒண்ணு வாசிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டுல கிடைக்கக்கூடிய வரவேற்பு வந்து அந்த காலகட்டத்துல 70களினுடைய காலகட்டத்துல இருந்த நிலையை பத்தி சொல்றப்ப இப்படி குறிப்பிடுறாரு. அப்போ அந்த அவ கடிதம் எழுதினவளுக்கு அவ ஒரு வாட்சோட சேர்த்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறா இல்லையா, அதுக்கு ஒரு பதில் கடிதம் இந்த கதை சொல்லியோட அம்மா நன்மதி அனுப்புறா. அதுல என்ன சொல்லியிருக்கிறான்னா, நீங்க எனக்கு செய்யற உதவி என்னன்னா, இனிமே எனக்கு கடிதம் எழுதாதீங்க. நீங்க அனுப்புன பரிசை கூட என்னால காப்பாத்திக்க முடியல. ஏன்னா என்னுடைய வீட்டோட சூழ்நிலை இங்க அப்படிதான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லுவாங்க, வெளியில சொல்லுவாங்க. ஆனா நடைமுறைகள்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் மக்கள் வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற தன்னோட வருத்தத்தை சொல்லிட்டு, நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நாவல்ல என்ன ஒரு கதாபாத்திரம் ஆக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிறா. அப்படிங்கிற சம்பவம் எல்லாம் இவளுக்கு இந்த கதை சொல்லிக்கு நினைவுக்கு வருது. இப்ப மக மெயில் அனுப்பிச்சிட்டா. அப்போ இவ வந்து இனிமேதான் நம்ம வந்து இத தேடி படிக்கணும். அந்த வாகினி சுப்பிரமணியம் எந்த நாவல்ல நம்ம அம்மாவை ஒரு கதாபாத்திரம் ஆக்கியிருக்கிறாருங்கிறத வாசிக்கணும்னு நினைக்கிறா. கூடுதலாவே இதுல கதையில வர்ற ஒரு செய்தி என்னன்னா, அந்த எழுத்தாளர் வாகினி சுப்பிரமணியத்தோட மகன் அவன் ஹென்றி, அவ வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பா. அவங்களுக்கு 2 பையங்க. அதுல ஒரு பையன் மூலமா தெரிய வரும் அவங்க வீட்டுல இவ கொடுத்த அந்த வெண்சங்கு வந்து பத்திரமா இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இந்த கதையில பதிவு பண்றாரு. ரொம்ப ஒரு எம்பாவாய் அப்படிங்கிற அந்த தலைப்பு அன்றைக்கு இருந்த அந்த நிலையெல்லாம் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிறாரு எஸ்ரா. சூப்பரா சொன்னீங்க. நீங்க அருமையா சொன்னீங்க. நான் வந்து சொல்றது வந்துட்டு, இந்த நான் சொல்ற கதையில வந்துட்டு அது ஒரு சிறுகதை தொகுப்பாகவும் வந்திருக்கு. பட் நான் இதை எப்ப படிச்சேன்னா, வீடன்ல இதை பிரச்சுரம் பண்ணியிருந்தாங்க. இது அது அவங்களோட ஆன்லைன் இதுலயே பண்ணியிருந்தாங்க. அது பண்ணி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம். பட் அது இருந்த சமயத்துல வந்துட்டு தனிமையின் வீட்டுக்கு 100 ஜன்னல்கள் அப்படின்னு அந்த கதை. இந்த நான் கதையை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே வந்துட்டு அந்த பேரே வித்தியாசமா இருக்கு. அது சம்டைம்ஸ் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த பேரோட ஈர்க்கும் இல்லைங்களா. அது மாதிரி தனிமையின் வீடு, தனி வீடுன்னு இல்ல, தனிமையின் வீட்டிற்கு அப்படின்னா ஒரு தனிமையே ஒரு வீடா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அதுதான் அந்த கதையோட அர்த்தமே அதுதான். ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமான ஸ்டோரி. அந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஸ்டோரி. ஏன்னா அது வந்துட்டு பிலாந்து அப்படின்னு ஒரு முதலாளி, தொழில் தோட்ட முதலாளி, அவருடைய வேலையால் வந்து மூசா அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து பிலாந்து முதலாளின்னு தான் கூப்பிடுவார், மூசா அப்படிங்கிறவங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு மலைப்பாதையில் நடந்துட்டு போறப்போ அவங்க வாழ்க்கை அனுபவங்கள்லாம் பகிர்ந்துட்டே போவாங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து ஒரு மலை உச்சி இருக்கும், அந்த தேயிலை தோட்டத்துக்கு தாண்டி ஒரு மலை உச்சி இருக்கும். அந்த மலை உச்சியில வந்து நான் ஒரு வீடு கட்டுவேன். அந்த வீட்டுல வந்து 100 ஜன்னல்கள் இருக்கும். ஆனா அந்த வீட்டுல யாரும் வசிக்க கூடாது அப்படின்றவாரு. ஸோ பெரும் பொருட்செலவுல வந்துட்டு அந்த வீட்டை கட்டுறாரு. ஸோ மூசா அவர்கள், சரி, பிலாந்து அவர்களுக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க வந்து இவரை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு அவரை இது பண்ணிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு இவங்க பிலாந்தோட வைஃப் இருந்து மனைவி பேர் வந்து லிசி. அவங்க வந்து அப்பப்ப இவங்களை வந்து ஊம குத்தா குத்தி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்னன்னா அவருக்கு புரியல ஏன் இவர் கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் யாருக்குமே புரியல. ஸோ கடைசியில வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி புரியும், ஆனா புரியாமையும் இருக்கும். அதான் இந்த கதையோட முடிவு. என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி இவர் பெரிய வீடு கட்டிடுவாரு. அந்த பெரிய வீடு கட்டிட்டு அதுல யாருமே குடி போக கூடாதுன்னு சொல்லிடுவாரு. அந்த கட்டி முடிச்ச பிறகு அந்த வீட்டுக்கு இவர் போறாரு.
ஸோ அது நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுல 100 ஜன்னல்கள் இருக்கும் வீடுன்னா எப்படி இருக்கும்? பயங்கர காத்தோட்டமா இருக்கும். அது மலை உச்சியில இருக்கு, எல்லாரும் பார்க்கக்கூடிய. இப்ப இது வந்து ஒரு இவர் கட்ட ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது வந்து திருவிழா போல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலை உச்சிக்கு போறாங்க, அவர் வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சுத்தி நின்று பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்காரு. இந்த கட்டப்பட்டு இருக்கிற காலத்திலேயே கட்டி முடிச்ச பிறகு அந்த வீட்டுக்கு போறாரு. போயிட்டு வீட்டுக்கு நடுவுல போய் நிக்கிறாரு. அந்த வீட்டுல வந்து காற்று எல்லாம் வந்து அவர் மேலதான் பாயுது. அவங்க கேட்கறாங்க, திருப்பி இப்பாச்சும் குடியிருப்பீங்களா? அவர் குடியே இருக்க மாட்டேன், அந்த வீடு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல இருந்து அந்த வந்து நின்றுட்டு, அந்த கட்டி முடிச்ச பிறகு நின்றுட்டு 2வது நாள் போறாரு, அவர் இறந்து போயிடுறாரு. சோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல யாரும் இவர் வந்து என்னன்னா கிளியரா உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை வந்து யாரும் அவரோட சொந்தக்காரங்க யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, யாரும் குடியேறவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு அப்படியே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. சோ அந்த வீடு காலம் போக போக மலை உச்சியில் கட்டிய வீடு என்ன ஆகும், கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் பிஞ்சு அருந்து போகுது. அதுக்குள்ளார வந்து மரங்கள்லாம் படர ஆரம்பிக்குது, கொடிகள்லாம் படர ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் பறந்து அப்படியே விரிஞ்சிருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து மூசா அந்த வழியில போறப்ப அந்த வீட்டை பார்த்து நிக்கிறாரு. அந்த வீட்டை பார்த்துட்டு ஒரு அழுது முடிக்கிறதோட அந்த கதை முடியுது. சோ இது என்னன்னா, இந்த சிறுகதையில நான் சொன்ன மாதிரி அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட்டான ஸ்டோரி தான். ஒருத்தர் வீடு கட்டுறாரு, அந்த வீட்டுல யாரும் குடிக்கிறான்னு சொன்னா அந்த அவர் சொன்ன மாதிரியே கட்டி முடிச்சுட்டு போயிடுறாரு. இது இருத்தையியல், அதாவது எக்ஸ்டென்ஷனிசம். நம்ம வந்து இருக்கணுமா, நம்ம ஒரு மனித வாழ்விலோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாமே வரோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு அடையாள சின்னம் கட்டணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையே ஒரு அடையாள சின்னம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு நினைக்கிறோம். ஆனா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம சிதைஞ்சுதான் போவோம் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க. ஏன்னா அந்த வீடு கட்டும் போது அத்தனை பேர் வந்து பார்த்தவர்கள் வந்துட்டு அவர் இருந்தார் அப்படின்னு ஒரு சோடு இருக்கும். பட் அவரு ஏன் கட்டினாரு அதெல்லாம் மறைஞ்சு போகுது இல்லைங்களா? சோ அதுதான் இந்த இருத்தி. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது என்னோட தனிமையை உணர்த்துறதுக்கு அந்த வீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஓரளவுக்கு வந்து இந்த அயன் ராண்ட நினைவுபடுத்துது. அவங்க என்ன அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டை கட்டுறேன், அது கலைக்காக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அது ஒரு கலைக்காக ஒரு வீடு அங்க மலை உச்சியில கட்டுறேன், அதுல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து 100 ஜன்னல்கள் கொண்ட ஒரு வீடை கட்டிட்டு நான் அதை கட்டிதான் தருவேன், அதை ஒரு கலை நயமா அவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த 100 அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு எல்லையற்ற ஆசைகள். மனித மனத்துக்கு வந்து எல்லையற்ற ஆசைகள் தான் அந்த 100ன்றது. 1000 கதவுன்னு சொல்லியிருக்கலாம், 50 கதவு, 50 ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் ஆனா அவருக்கு சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருக்காரு. சோ அந்த பிரம்மாண்டமான வீட்டை கட்டி விட்டுட்டு போறது நல்லா இருக்கு. அந்த இந்த கதையில பார்த்தீங்கன்னா அது அவர் தான் அந்த பேச்சுகள், அவர் இந்த மூசா கூட பேசுற பேச்சு, அவங்க மனைவி, அவர்கள மற்றவங்க சுத்தா பந்தங்கள், அந்த இது அதெல்லாம் தான் இந்த கதையில ரொம்ப முக்கியமாப்பட்டுச்சு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இதுல பிடிச்சதுன்னா, இது கதை இல்லாத கதை மாதிரி. என்ன ஒரு மலை உச்சியில போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு கதை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கம்மியான கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு கதை. ஆனா அது படிச்சு முடிக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாமையும் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நிறைய வாட்டி நம்மள வந்து அது திருப்பி வாசிக்க வைக்கும் ஒரு சிறுகதை. சோ அதுதான் எனக்கு இந்த கதையில பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து இதே ஒரு தொகுப்பாவும் போட்டிருக்காரு. பட் ஆனா நீங்க ஆனந்த விடன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அந்த கதை இன்னும் அங்க இருக்கு, நீங்க போய் அதை படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். சோ எனக்கு கொஞ்சம் அவர் எழுதின கதையிலே வந்து வித்தியாசமான கதையாகவும், பேரிலமாகட்டும், அந்த விவரணி இதுலயும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு மெட்டா ஸ்டோரி இருக்கிற மாதிரி தோணுச்சு. சோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. சோ உங்க அடுத்த ரொம்ப அழகா சொன்னீங்க டிஜே. இந்த கதை நானும் வாசிச்சிருக்கேன், ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, ஓகே. அடுத்த கதை இதையும் சுருக்கமா தான் சொல்ல போறேன். ஆண்மலை அப்படிங்கிற சிறுகதை. இந்த ஆண்மழை அப்படிங்கிற இந்த சிறுகதையில வந்து கதை சொல்லி வந்து அமெரிக்கால வசிக்கக்கூடிய ஒருத்தன் சுகுமாரன் அப்படின்னு ஒரு பாத்திரம். அவனோட மனைவி பேரு சுனந்தா. இந்த சுகுமாரனுக்கு சொந்த ஊர் என்னன்னா மதுரைக்காரன். இந்த கதையில வந்து அவர் முக்கியமா சொல்லிட்டு போறது என்னன்னா, அந்த அமெரிக்கால வந்து பருவகாலங்கள் வந்து எப்படி அங்க மாறுபடுவது வந்து தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அமெரிக்கால நீங்க அமெரிக்காக்காரங்க, நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, அத இதுல சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி உணர முடியாது, அதுலயும் குறிப்பா மதுரைக்காரங்க அதை உணரவே முடியாது அப்படிங்கிறதையும் அவரு சொல்றாரு. அப்ப அமெரிக்கால போயிருக்கிற அவனுக்கு வந்து ஒவ்வொரு பருவ காலமே எவ்வளவு இதா தெரியுது. அதுலயும் குறிப்பா அந்த மழைக்காலம், அந்த மழைக்காலம் வந்து கடுமையா பெய்யுற மழை. அப்புறம் அந்த மழையோட முக்கியத்துவம், மழை நீர் வந்து வானத்திலிருந்து பெஞ்சு அப்படியே 1000 கைகளோட அந்த பூமியை
அரவணைச்சு கொள்ற அது. ம். மனிதன் வந்து மழையில அப்படியே நனைகிறப்போ அவன் உடம்புல இருக்கக்கூடிய கண்கள் அவ்வளவு கண்களும் திறந்து கொள்ளுது. ம். அந்த மழை வந்து அவனுக்கு ஏதேதோ விஷயங்களை மனிதனுக்கு உணர்த்துது. ம். மழையை நனைகிறதுனால மட்டும் இல்ல, அந்த மழையை பார்க்கறதுனாலயே மனிதனுக்கு வந்து அவன் அடைகிற மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த மழையை பத்தின அவனோட சுகுமாரனோட கருத்து என்ன, அவனோட மனைவியோட கருத்து என்ன அப்படிங்கறதெல்லாம். அப்போ வந்து மழை வந்து தனிமையை உணர வைக்குதா இல்லையா அப்படிங்கிற அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அருமையான உரையாடல்கள். ம். அப்புறம் இந்த சுனந்தாவுக்கும் அவனுக்கும் கல்யாணமாகி ஒரு 4-5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. அப்போ குழந்தை இல்லைங்கிறதோட ஏக்கம் இருக்குதா இல்லையா, அதை பத்தி பேசுறது இல்லையே அப்படிங்கறதெல்லாம் ஒரு நாள் அப்படி மழை பெஞ்சு கொட்டும் போது 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. ம். அப்போ அவன் இந்த சுனந்தாவினுடைய மனதுல ஏற்படுற அந்த ஏக்கம், பரிதவிப்பு எல்லாத்தையும் இந்த கதையில பதிவு பண்றாரு எஸ்ரா. அப்புறம் அவங்க 2 பேரோட அப்பாவை பத்தி பேசுறாங்க. அதாவது சுனந்தாவோட அப்பா வந்து வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரை கேட்டுதான் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆணவம், ம். எல்லாம் அப்படி ஒரு கேரக்டர். இங்க பார்த்தோம்னா சுகுமாரனோட அப்பா தான் இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான பாத்திரங்கள்ல அவர் ஒருத்தர். ம். அவர் வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா கேரளால வேலை பார்க்கறாரு. ம். என்ன, இவனோட உடன்பிறப்புகள் எல்லாத்தையும் யாரு சுகுமாரனோட உடன்பிறப்புகள் எல்லாம் சேர்த்து அவங்க அம்மா தான் கவனமா வளர்க்குறா. ஓ, அப்படி ஓகே. மாசத்துல எப்பமாதான் ஒரு தடவை வந்துட்டு போவாரு சம்பளம் வாங்குற சமயத்துல. ம். மத்தபடி குடும்பத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாம அவர் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. ம். அவரோட சேர்ந்து இருக்கக்கூடியதுல 2 சம்பவங்கள் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒண்ணு, அவனுக்கு என்ஜினியரிங் காலேஜுக்கு இடம் கிடைச்ச உடனே அவங்க அப்பா ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்ன ஒரு விஷயம். ம். இன்னொரு சந்தர்ப்பத்துல பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டு பெண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டது. இந்த 2 விஷயங்கள் தான். மற்றபடி இவனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து அவரு குறிப்பிட்டு செய்யும்படியா குடும்பத்திலேயோ இல்ல தன்னோடையோ இணைஞ்சே இருந்ததில்லை அப்படிங்கறது அவனை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க அப்பா வந்து மழை பெய்யுற நேரத்துல அந்த மழை அந்த மீட்டரை வச்சு எவ்வளவு மழை பெய்யுது அப்படிங்கிறத வந்து இவங்க ஊர்ல இருக்கிறப்பமும் மழை பெஞ்சதுன்னா அதை கணக்கிடுவாரு. அப்போ அப்பாவோட பழக்கங்கள்ல அது ஒண்ணு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். இவனுக்கும் எப்படியோ அந்த பழக்கம் வந்துடும். இவனும் அமெரிக்கால அந்த மழை பெய்யறப்பெல்லாம் அந்த மலைமானியை வச்சு அதை மெஷர் பண்ணுவான். இது எல்லாத்தையும் அவங்க பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வந்துட்டு அப்ப அவங்க அப்பாவோட அவன் தொடர்ந்து அப்படியே ஒரு பேசிக்கிட்டு இருக்க மெயில்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு காலகட்டத்துல அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, இவன் மலைமானியை வச்சு நானும் மெஷர் பண்றேங்கிறதெல்லாம் சொல்லி பகிர்ந்துகிட்டே போகையில, எப்பா ஏன் நீங்க எங்களை விட்டு எப்பவுமே விலகியே இருந்துறீங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுங்கிற தன்னுடைய எண்ணத்தை அவங்க அப்பாட்ட பகிர்ந்துக்கிறான். அப்ப அவங்க அப்பா சொன்ன விஷயம் என்னன்னா, இப்படி கேரளால இருக்கையில எனக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு வந்துருச்சு. அதனால அங்கேயே அவளையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு எனக்கு அங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் வந்து இதை நான் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன்டா, வேற உங்ககிட்ட எல்லாம் சொன்னதில்லை. மழைங்கிறது வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிடும், அந்த மழைங்கிறது வந்து பொறுத்துக்கிடும். அதனால மழையை போன்றவர்கள் பெண்கள். நான் என்னோட குற்றத்தை மறைக்கிறதுக்காக இல்ல கரைஞ்சி போறதுக்காக அல்ல, இந்த மாதிரி மழை பெய்யறப்போ இந்த எவ்வளவு அளவு பெய்யுது அப்படிங்கிறத நான் அளவுகோல் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தன்னோட எண்ணத்தை சொல்றாரு அந்த மெயில்ல. இவனுக்கு அதை படிச்ச உடனே வருத்தமாயிரும். இவ்வளவுத்தையும் தாங்கிட்டு அம்மா எப்படி இருந்தா, அப்பா இப்படி அம்மாவுக்கு ஏமாத்திட்டாரு, அம்மா நம்ம கிட்ட கூட சொல்லலையே அப்படின்னு இவனுக்கு அம்மா மேல கோபம் வருது. உடனே அந்த மெயில வந்து அவனோட காதல் மனைவியிட்ட சுனந்தாட்ட வாசிக்க சொல்றா. அவ வாசிச்சுட்டு, எனக்கு தெரியும் இது ஏற்கனவே அத்தை வந்து ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட இதை பத்தி உங்ககிட்ட சொன்னதில்லை, ஆனா இதை பத்தி அப்படின்னு அவ சொல்றா. உடனே இவன் கேட்கறான், ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு இவனும் வருத்தத்தோட கேட்கறான். அதாவது இவ்வளவுதான் சொல்றா, மழை வந்து மழையை போன்றவர்கள் பெண்கள். அப்போ அதை வந்து அது என்னங்கிறத புரியறது ஒரு இணக்கம், ஒரு புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ
நடக்கிறது நடக்குது அப்படிங்கிறத தாங்கி கூடியவர்கள் பெண்கள். ஆனா இப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே அவனுக்கு வந்து ஒரு பெரிய கோபம் வருது அப்படிங்கறதெல்லாம் அவன் வெளிப்படுத்துறான் இல்லையா. ஆனா பெண்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும், நடக்குது, அதை தாங்கிக்கிடணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு குறியீடா அத சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு எஸ்ரா. வாசிக்க வேண்டிய கதை எஸ்ராவோட கதைகள்ல ஒரு கதை இந்த கதை அப்படின்னு சொல்லுவேன். அருமை அருமை, ரொம்ப அருமையா விவரிச்சீங்க, நல்லா நல்லபடியா இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னோட அடுத்த கதையா வந்துட்டு இது ஆக்சுவலா இது ஒரு கோஇன்சிடென்ட். இந்த கதை நான் தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த கதையோட பேரை மறந்துட்டேன். தேர்ந்தெடுத்த பிறகு நான் திரும்பி படிக்கிறப்பதான் அந்த பேரு ஞாபகம் வந்துச்சு. கதை பேர் வந்து பிழை திருத்துபவரின் மனைவி. மெயின் கேரக்டர் வந்து மந்திரமூர்த்தி. இதுல பிழை திருத்துறவர் வந்து மந்திரமூர்த்தி. சோ இதுல என்னன்னா இதுலயும் வந்துட்டு ரொம்ப அரிதாதான் அந்த மந்திரமூர்த்திங்கிற பாத்திரங்கள் வந்து ரொம்ப 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 அரிதா இருக்கும். ஆமா, ஏன்னா மந்திரமூர்த்தின்னு இப்போ ஒரு இயக்குனர் வந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த காலத்துல புன்னகைங்கிற திரைப்படத்துல எம்ஆர்ஆர் வாசுவோட பேரு மந்திரமூர்த்தி, பாலச்சந்தரோட படம். அதனால எனக்கு இந்த மந்திரமூர்த்திங்கிற பாத்திரங்கள் இல்ல கேரக்டர் எங்க வந்தாலும் அது நினைவுல நிக்கும். உங்களோட பேரை வந்துட்டு இதுல அவரோட சிறுகதை தொகுப்புல வந்துட்டு உயிர்மை கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட்லயோ செகண்ட்லயோ இருந்துச்சு. இது ரெண்டு தொகுப்பு வச்சிருக்கேன். அந்த ரெண்டாவது தொகுப்புல இருக்குன்னு நினைக்கிறேன், பிழை திருத்துபவரின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுல அதுல மந்திரமூர்த்தி தான் பிழை திருத்துபவர். அது வந்து என்ன ப்ரூஃப் ரீடர் அவரு, அச்சகத்துல வரும் இதை வந்து ப்ரூஃப் ரீட் பண்றவர் தான் அவரு. இதுலயும் அது என்னன்னா தனிமை. இதுல தனிமைனா பெண்ணின் தனிமை. இவர் பிழை திருத்துறோம்னா இவர் வந்து ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை. இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காகிதங்களை வச்சு அதை பிழை திருத்தி கொண்டே இருப்பவர். ஸோ இந்த பெண் வந்து அவங்க மனைவியாக இருப்ப தங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு அவங்க வந்து கிராமத்து பெண். திருமணத்துக்கு நாள வந்துட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு இடம்பெயர்ந்த ஒரு பெண். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கணவனோட அந்யோன்யம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அவரு பிழை திருத்துவது மட்டுமே அவருடைய வாழ்க்கை. இந்த இதுல வந்து அவர் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, அவங்க என்னதான் கேள்வி கணக்கெல்லாம் போட்டாலும் அவங்க பிழை திருத்துதலையே வந்துட்டு அவர் வந்து அதுலயே இருக்காரு. ஸோ இதனால வந்து இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி எல்லாம் கூட சொல்லலாம். ஆனா இதுல என்னன்னா அது ஒரு வன்முறை மாதிரி அவர் காட்டுவாரு. அந்த போயிட்டு அந்த வன்முறைனா இவங்க வந்து எவ்வளவுதான் அந்த அன்புக்காக ஏங்கி ஏங்கி பக்கத்துல போனா போக 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 வந்து அவரை உதாசீனப்படுத்திட்டே போறாரு. உதாசீனப்படுத்தினா கூட ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா அவங்க வந்து ஒரு கவனிப்பற்று போயிடறாங்க. அவங்க வந்து வீட்டுல இருக்கிறதே அவருக்கு தெரியல. ஸோ இதுல ஒரு சிறிய காட்சி கூட என்ன வருதுன்னா அவங்களோட பாலியல் தொடர்பு கூட பாத்தீங்கன்னா அதுவும் இயந்திரமா அவர் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த ஸ்டோரியில வந்துட்டு அந்த ஒரு ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. அந்த பெண்ணை வந்து எப்படி அந்த அன்புக்காக ஏங்குறாங்க அப்படின்றது. அதே மாதிரி வந்துட்டு கிராமத்துல இருந்து ஒரு நகரத்துக்கு வந்து அவங்களோட அந்த தனிமை, அவங்களுக்கு வந்து கிராமத்துல எல்லாம் பேசிட்டு ஒரு மாதிரி கூட்டு கொலாவிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இங்க வந்து அந்த தனிமையும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களை இது பண்ணுது. ஸோ இந்த கதையை எப்படி முடிப்பாருன்னா கடைசியில வந்துட்டு அவங்க வந்து அவங்க அந்த பழி வாங்குற ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அது நல்ல ஒரு கட்டம் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காகிதங்களை எடுத்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காகிதங்கள ஒரு செருக்கோட இருக்கிறது, அது வந்து சத்தம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணியில நினைச்சா அதை வந்து தண்டிக்கிறதா நினைச்சிட்டு இவங்க அதுக்கு ஒரு நூதனமான முறையில வந்து அது தண்டனை கொடுப்பாங்க. சோ அவங்க என்ன நினைப்பாங்க, நானும் இவருக்கு இப்படிதான், நான் வந்து நானும் ஒரு பிழை மாதிரி தான் தெரியணும், என்ன வந்து அது மாதிரி ஒரு ஒதுக்கி தள்ளாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருக்கு வந்து இவங்க இந்த பேப்பர் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா லைனுக்கு லைன் ஏதோ திருத்தம் எழுதி இருக்காரு அந்த பேப்பர்ல. அவருக்கு பிழை திருத்தும் பேப்பர்ல எல்லாமே வந்துட்டு ஒரு பென்சிலை வச்சுட்டு லைனுக்கு லைன் திருத்திட்டு இருக்காரு. சோ இவங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் வருது, ஆஹா நம்ம கணவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு போல இருக்கு, இந்த ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்களுக்கு எல்லாத்தையும் விட இவர் தான் அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல இருக்க எல்லா பிள்ளைகளும் அவருக்கு டக்கு டக்குன்னு தெரியுது, ஒரு போட்டுட்டே வராது. சோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த மெஷினாவை மாறிடுறாரு. அதெல்லாம் அவர் வந்து மாட்டி மாட்டி சொல்லிட்டு இருக்காரு. சில சமயம் வந்துட்டு அவர் ரொம்ப மறதியா இருக்காரு, குளிக்க போவாரு ஈர வேஷ்டியோட அப்படியே வந்து உட்காந்து பிழை திருத்த ஆரம்பிச்சிருவாரு, சாப்பிடுவாரு, இது பண்ணிடுவாரு. சினிமா தேட்டருக்கு போவாங்க, ஆனா அங்க போயும் அவரு சிரிக்கவே மாட்டாரு. சோ எப்பவுமே ஒரு தீராத யோசனையில அவரோட ஜோன்லயே அவர் இருப்பாரு. சோ கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து கேட்பாங்க,
ரொம்ப கோபத்தோட அந்த காகிதத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க திரும்பி சொன்னாங்க, அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அதான் உதாசீன லெவலுக்கு போயிடுவாரு. திரும்பி பார்க்காம சொல்லுவாரு, இப்ப எனக்கு வந்து தெரியல அப்படின்ட்டுருவாரு. சோ அவங்க உடைஞ்சு அழுவாங்க. சோ எல்லாம் அவங்க உடைஞ்சு அழுது கூட பண்ணான்னு அவர் பாட்டுக்கு பென்சில் எடுத்து சீவிட்டு திருப்பி பழைய திட்டத்தை ஆரம்பிச்சிருவாரு. அதோட இந்த கதை முடிஞ்சிடும். சோ இதுதான் அந்த பிழைத்தொடுத்த மனைவி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை இல்ல, சச்சரவு இல்ல. ஒரு அன்றாட குடும்பத்துக்கு சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, குளிக்கிறாங்க, சினிமாவுக்கு போறாங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. அவங்க பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு அவருடைய இயக்கத்துல இருக்காரு. இவங்க பாட்டுக்கு ஒரு பார்வையாளரா மாறிடுறாங்க. ஒரு குடும்பத்துல வந்து கணவன் மனைவியா இருக்கிறது இல்லாம அவர் ஒரு செயல்படுபவராகவும் இவர் பார்வையாளர் மாறிடுறாங்க. சோ அதை வந்து இந்த நான் சொன்ன மாதிரி எஸ்ட்ராவோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது, அதுல அந்த குரூரமான விதத்துல வந்துட்டு அந்த பெண் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத அதையும் நல்லா விளக்கி இருக்காரு. சோ எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிதான் சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க டிஜே. அடுத்து உங்க கதைக்கு போயிடலாம். நான் 2 கதை முடிச்சிட்டேன். ஓகே, 2 கதை முடிஞ்சு. அப்ப நம்ம அடுத்தது வந்து நம்ம இதுக்கு போயிடலாமா, காணொலிகளுக்கு போயிடலாம். காணொலிகள்ல வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து காணொலிகள் வந்துட்டு அவரு பேசுற இந்த அதெல்லாம் வந்து பேருரைன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பேராசிரியர் வந்து ஒரு கல்லூரியில நிகழ்த்துற உரை மாதிரி எல்லாம் இல்லை. இது ரொம்ப அனலைஸ் பண்ணி அதை செதுக்கி அதை எப்படி ஒரு கட்டுரை எப்படி அதுக்கு வடிவம் கொடுக்குறாரோ அது போலதான் அவரோட உரையும் அமைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதுல வந்துட்டு எனக்கு நீங்க வந்து நீங்க எல்லாம் காணொலியை பத்தி பொதுவா பேச போறீங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு சிறுகதைகள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் செக்கோவை பத்தி ஒரு அருமையான ஒரு 2.5 மணி நேரங்கள் கூட ஓடும்னு நினைக்கிறேன். அது நான் பார்த்து ரொம்ப நாள் வச்சு நான் அதை வந்து நான் என்ன பண்றேன், MP3 டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அருமையான காணொலி. ஆனா அது நீங்க வந்து கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் அவர் பேசுறது. நீங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி எஸ்ட்ராவோட பேச்சு எப்படின்னா, அவர் கட்டமைக்கும் விதம், அதை அவரு பிரசன்டேஷன் பண்ணும் விதம் அவ்வளவு நல்லா இருக்கும். எங்க தொடர்றாரு அந்த கதையை எடுத்துனா செக்காவோட வந்து அவர் எங்க செக்காவை படிக்க தொடங்கினார்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு அவரோட பழைய ஒவ்வொரு கதையை எடுத்து அதை பண்ணிட்டே போவாரு. ஸோ இவர் செக்காவை படிக்க ஆரம்பிச்சதுன்னா மிஸ்ரி அப்படின்னு ஒரு இதுலதான் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சாரு. அது படிச்ச காலத்துல இருந்து அவரை வந்து இவர் ஆசான் அப்படின்றதான் குறிப்பிடுறாரு அந்த செக்காவ் அப்படின்னு சொல்லிட்டு. மபாசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு ரைட்டர் இருக்காரு. எனக்கு அவரை பத்தி தெரியாது. நான் அவரை பத்தி ஏதோ இந்த இதை பார்த்துட்டு தான் வந்துட்டு அவரோட சில கதைகளை தேடி படிச்சேன். அதாவது செக்காவ் கூட எப்படி கம்பேர் பண்ணிருக்காரு. சார் இவர் என்ன பண்றாருன்னா அவங்க 2 பேரையும் ஒரு கம்பேரிசன் எடுத்துட்டு அந்த உரைகளோட இல்ல டிஜே எஸ்ராவோட உரைகளோட நோக்கமே அதுதான். பேசுறவங்களை மத்தவங்களை எடுத்து வாசிக்கணும். கட்டுரை தொகுப்பு எல்லாத்தோட நோக்கமும் அதுதான். எல்லாரையும் தேடி வாசிக்கணுங்கிறது தானே. சொல்லுங்க. சோ இவர் வந்து படிச்சுட்டு அவர் ஆசானா ஏத்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பக்தி மார்க்கமா தான் போறாரு. சோ இப்போ என்ன பண்றாருன்னா டக்குன்னு சொல்லிட்டு அந்த உரை நிகழ்த்து சமயத்திலே பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மருத்துவர் அப்படின்றாரு. செக்கா ஒரு மருத்துவர். சோ அந்த ஒரு மருத்துவர் எப்படி அந்த கதையானது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு கட்டமைப்பு வந்துட்டு அந்த கலையை இந்த மருத்துவம் இருக்கிறதுனால அது எப்படி வந்து அவர் பகுப்பாய்வு செய்யறார் அப்படிங்கறத பத்தி எளிமையாவும் இருக்கும். ஆனா அது எப்படி அவர் வந்து பகுப்பாய்வு செய்யறாருன்னு சொல்லிட்டு அதை ஒரு ரெண்டு கதைகளை சொல்லிட்டு அதன் மூலியமா இருக்கிறது. 2.5 மணி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் நீங்க ஞாபகம் இல்ல. சோ அதை பார்த்துட்டு யாராச்சும் திட்டாதீங்க, என்னையா இது 2.25 இருந்து 2.5 மணி நேரம் திரைப்படம் பார்க்கும் அளவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சில கதைகள் எல்லாம் வந்துட்டு அவரு பேசிட்டு போறாரு அந்த செக்காவோட கதையில. அப்ப வந்து இந்த சமகாலத்தவர்களை பத்தி பேசுறப்பதான் அந்த குவி பத்தி பேசுறாரு, அவரை பத்தி இந்த பிரெஞ்சு ரைட்டர் பத்தி பேசுறாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடைசி தளத்துலதான் வந்துட்டு இலக்கிய பகுப்பாய்வுக்குள்ள போறாரு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நினைக்கலாம் ஒரு வாசகனுக்கு வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆய்வாளருக்கு அல்லது ஒரு சிறுகதை வரலாற்று ஆசிரியருக்கு இல்லைன்னா ஒரு எழுத்தாளருக்கு அது முக்கியமா படும். பட் எனக்கு அது எப்படி படிச்சேன், நான் வந்து எழுத்தாளர் கிடையாது, நான் வந்து ஒரு வாசகன் தான். ஆனா எனக்கு வாசகன் என்ன படிச்சுன்னா ஒரு எழுத்தாளரோட கதை எப்படி அணுகிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருந்துச்சு. அதுக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இவரோட இந்த செக்காவோட அந்த இது பார்க்கணும், காணொலியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வந்துட்டு நிறைய வாட்டி நான் சில பேர் வந்து ஒரு எழுத்தாளரை பத்தி பேசினானா அங்க பிறந்தார், இங்க வளர்ந்தார்,
அப்படின்லாம் சொல்லிட்டு அவரோட கதையை பத்தி ஒரு 2 கதையை பத்தி பேசிடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அத ஆய்வு பண்றாரு. அந்த ஒவ்வொரு கதையிலும் அவர் என்ன நுட்பமா ஆய்வு பண்றாரு. அப்புறம் அந்த குயியோட எப்படி அவர் வந்து என்னென்ன மாரியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் எப்படி வந்து ஒரு விஷயத்த அணுகுவார். இவர் எப்படி ஆம், அ ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன பண்றாருன்னா, செக்காவ் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிறுகதையின் என்ன சொல்றது ஆசான் அப்படின்னு எல்லாரும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்காருன்னா, அதுக்கு என்னன்னா அது வந்து ஒரு சாதாரணத்தின் புரட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். என்னன்னா சிம்பிளிஸ்டிக்கா ஒரு விஷயத்த எப்படி அணுகணும், எப்படி சொல்லணும் சொல்லணும் அப்படின்றது. அது எக்ஸ்டர்னல்ல இருந்து வெளிப்புறத்துல இருந்து நீங்க அதை எப்படி பார்க்கணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காரு. சோ அதுவும் இந்த குடி மப்பாசான் பத்தி பேசுறதும் வந்துட்டு ரொம்ப நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய கதைகள் பத்தி பேசிட்டு இருப்பாரு. எதிர்கதைனா என்ன, அப்புறம் வந்துட்டு பகிர்ந்து கொள்ள துக்கத்தை வந்து நீங்க பகிர்ந்துகிட்டா ஒரு வகையா இருக்கும், அது பகிர்ந்துக்காம உள்ளடக்கி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அந்த நுட்பமான விஷயத்துக்குள்ள எல்லாம் கூட அவர் போறாரு. சோ இதெல்லாம் தான் எனக்கு படிக்கிறப்போ வந்துட்டு நம்ம வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு சிறுகதை படிக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பிளாட்டா படிச்சுட்டு போயிடுவோம். கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தொட்டுச்சுன்னா அந்த வரிகளை திருப்பி படிப்போம். ஆனா இவர் அதையும் தாண்டி ஒரு எழுத்தாளரை எப்படி அணுகியிருக்கார், அந்த கதைகளை எப்படி அணுகியிருக்கார், அதுல இருந்து இவர் கற்றுக்கொண்டது என்ன, அது எப்படியெல்லாம் இவர் ரீசன் பண்றார். ரீசனிங் அப்படின்றதுக்கு என்ன சொல்றாருன்னா அவருக்குள்ள காரண காரியங்கள் வந்து வாத பிரதிவாதங்களை பண்ணிட்டு இருக்காருல, அதெல்லாம் அந்த தருக்கம் பேசுறது, அதை பத்தி இந்த லாஜிக்கல எப்படி பண்றது அப்படின்னு. அப்புறம் அந்த பேத்தோஸை பத்தி, அதான் மிஸ்ஸரி அப்படிங்கறத பத்தியே வந்துட்டு செக்காவ் எப்படி அதை அப்ரோச் பண்றாரு அப்படிங்கறதே வந்துட்டு அதையே ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப சம்டைம்ஸ் இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பா, இது யூஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். என்னன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து அருமையா பண்ணியிருக்காரு. சோ எனக்கு அந்த நிறைய நீங்க சொன்ன மாதிரி பல காணொலிகள் இருந்தாலும், அதுவும் ரஷ்ய எழுத்தாளர் பற்றிய காணொலிகள் நிறைய இருந்தாலும் வந்து செக்காவோட இந்த காணொலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இன்னொன்னு என்ன பண்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா இந்த கைய சொல்றப்ப வந்துட்டு அவர் ஒரு பிளாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒரு பிளாட்னா அந்த கதை கரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. பட் ஆனா செக்காவ் வந்து மூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னாரு. சோ எனக்கு அது ஒரு பெரிய திறப்பா இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கதை சிறுகதை படிக்கிறப்போ நான் இந்த சில சிறுகதைகள்லாம் சொல்லிட்டு இருப்ப சொன்னால இதுல கதை ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு அப்படின்ற. இப்போ நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எஸ்ரா ஏன் இப்படி இந்த மாதிரி அப்ரோச் எடுக்கிறாரு, ஏன் அவர் வந்து செக்காவை வந்து ஆசானா பாக்குறாரு அப்படின்னு தெரியும். ஏன்னா அவருடைய ஐடியாலஜி வந்துட்டு, எஸ்ராவோட ஐடியாலஜி வந்துட்டு அந்த கரு இல்ல, அவரோட ஐடியாலஜி வந்து அந்த மூட் என்ன, அந்த கதை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மூடை கிரியேட் பண்ணுது, அந்த மூடை எப்படி கடத்துறாங்க, அந்த மூடு கதையில எப்படி மாறுது அப்படிங்கறதுதான். சோ பிளாட் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மென்டல் மாடல் நம்மளுக்கு மாறிடுது. நம்ம வந்து பிளாட்னா இந்த கதை கரு, கதையில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு கதையை பிடிச்சோம்னா, நீங்க எஸ்ட்ராவோட கதையை படிக்கிறப்ப அது கிடைக்காதது காரணம் செக்காவ் அப்படின்னு இந்த காணொலியை பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ என்ன பொறுத்தளவு வந்துட்டு நேரம் இருப்பேன், கண்டிப்பா பார்க்கணும். வாசகர்கள் பார்க்கணும்னா நான் எழுத்தாளர் ஆகும் உத்வேகமோ எழுத்தாளர் ஆகணும் ஒரு சிந்தித்து எண்ணமும் இல்லாத ஒரு ஆள் நானு. சோ எனக்கே அது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா வாசகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க உங்களோட காணொலி. மகிழ்ச்சி டிஜே. செக்காவை பத்தி அவரோட பார்வை என்னங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதோட காணொலியோட முக்கியத்துவம் என்னங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க. இப்போ நானும் அப்படிதான் சொல்லுவேன். எஸ்ராவோட காணொலி அப்படின்னாலே நீங்க முதல்ல பேசிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சது எதுக்காகன்னா, நீங்க செக்காவை பத்தி மட்டும் பேசுறதுனால அது முதல்ல சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் வந்து பொதுவா எஸ்ராவோட காணொலி அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தமிழ்ல வந்து எழுத்தாளர்கள்ல வந்து எழுத்தாளர் எஸ்ரா, எழுத்தாளர் ஜெயமோகன், இவங்க 2 பேரோட உரைகளும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கருத்து செறிவுள்ள உரைகளா இருக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் 2 பேர் பேசுவாங்க. ஆனா அந்த அந்த பேச வேண்டிய விஷயத்துக்கு என்ன நேரம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து பேசுவாங்க. இப்ப எஸ்ராவோட இலக்கிய உரைகள் எடுத்துக்கிட்டேன்னா நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரம் அதுக்கு மேல உள்ள உரைகள் இருக்கு. குறிப்பா அந்த காரல் மார்க்ஸை பத்தி பேசின உரை,
வந்து 2 மணி நேரம் அளவில் பேசின உரை, ரொம்ப அருமையான ஒரு உரை. அதே மாதிரி அரை மணி நேரம், 40 நிமிஷம், 45 நிமிஷம், 1 மணி நேரம் இப்படி பேசின உரைகளும் இருக்கு. ஆனா எல்லா உரைகள்லையுமே வந்து அதை வந்து ஒவ்வொரு உரையும் அவ்வளவு சிரத்தையோட உரையாற்றுவாரு எழுத்தாளர் எஸ்ரா. அப்புறம் என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் உரைகள்ல வந்து ரொம்ப கவனமா போர் அடிக்காம பேசுவார். அந்த அப்படியே அவருடைய பேச்சு ஃப்ளோ அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனா எந்த இடத்துலையும் கேட்கின்ற வாசகனுக்கு வந்து சோர்வு ஏற்படாது. அது காரணம் என்னன்னு நான் ரொம்ப கவனமா யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு உரையிலும் கேட்கின்றவனினுடைய வாழ்க்கையை தான் பத்தி பேசுறாரு. அவர் பேசுற உரையில நம் ஒவ்வொருவரோட கதையும் அதுல சேர்ந்திருக்கு, நம் ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் சேர்ந்திருக்கு. அதனால அவர் வந்து அவ்வளவு அழகா அந்த கதையை சொல்லிட்டே போறாரு. அவர் வலிஞ்சு போய் ஏதாவது ஜோக்கை இழுத்து சொல்றதோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவரால் 2 மணி நேரம் அவரது உரையை தொடர்ந்து வாசகனை கேட்க வைக்கிறது. அதுதான் எஸ்ரா உரையோட ரொம்ப சிறப்பு. இப்ப காரல் மார்க்ஸை பத்தி அவர் பேசினது, அதே மாதிரி தாஸ்தாவேஸ்கி பத்தி பேசின உரை, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், குற்றமும் தண்டனையும். அதே மாதிரி ஆண்டன் செக்காவ் பத்தின உரை. அப்புறம் லியோ டால்ஸ்டாய், அண்ணா கரினீனா பத்தி பெரிய ஒரு பேருரை. இந்த 4 உரைகளும் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க உரைகள். அதுல நீங்க செக்காவை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இப்போ இதை விட்டுட்டு நம்ம சில 1-2 காணொலியை பாடலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து அவர் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு. பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு காணொலியில முக்கியமா வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பத்தி பேசுறாரு. அதுல வந்து தாஜ்மஹாலை ஷாஜகான் கெட்டினான். ஆனா அதை கெட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு உள்ள போய் கூட அவனை பார்க்கறதுக்கு அதனால முடியல. அவனது மகனாலேயே சிறை வைக்கப்பட்டான். ஒரு தனி கோட்டையில சிறை வைக்கப்பட்டான். அங்கிருந்து தாஜ்மஹால் அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிறது தான் பார்த்துக்கிட்டு தான் அவன் தன்னுடைய எஞ்சிய வாழ்நாளை கழித்தான். இது இத்தனைக்கும் தாஜ்மஹால் வந்து உலக அதிசயங்களில் ஒன்று. இந்த தாஜ்மஹாலை விட தான் பார்த்த விஷயத்துல கண்ணை கவர்ந்த இடம் ஒன்று, முக்கியமான ஒன்று, தலை சிறந்த ஒன்று அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுத்தாளர் எஸ்ரா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் அவருடைய அந்த கலை, அந்த கோவில் சிற்பங்கள், அதுதான் அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டதிலேயே உச்சகட்டமாக கொள்ளை கொண்டது அப்படிங்கிறாரு. அதோட சேர்த்து இன்னும் ஒரு 4 கோவில்களை சேர்த்து சொல்றாரு. தஞ்சை பெருவுடையார் கோவில், அப்புறம் தாராசுரம் கோவில், அப்புறம் பட்டீஸ்வரன் கோவில், அப்புறம் திருப்புவனம். எல்லாமே அன்றைய தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் இருக்குது. கும்பகோணம் இதை சுத்தி இருக்கிற கோவில்கள் தான். 5மே கற்கோவில்கள். இதுல இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிறப்புகள் என்னங்கிறத பத்தி எல்லாம் அழகா சொல்றாரு. அப்போ நான் பார்த்திருக்கேன், எல்லா கோயிலையுமே பார்த்திருக்கேன். அப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, மக்களை டூர் போறதுன்னா உங்க பிள்ளைங்களை எல்லாம் அழைச்சிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தை போய் காமிங்க பிள்ளைங்களுக்கு. சோ நம்மளுடைய கலைகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த கலைகள், நம்மளுடைய சிற்பங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை, எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட, பல மன்னர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கோவில்கள் நமக்கு வரலாற்றையும் கலையையும் எவ்வளவு அற்புதமாக சொல்லுகின்றன அப்படிங்கிறதையெல்லாம் அவரு தன்னுடைய உரையில ரொம்ப அழகா சொல்றாரு. இது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு காணொலியில வாசிக்க வேண்டிய வரலாற்று நூல்கள் அப்படின்னு ஒண்ணு பேசியிருக்கிறாரு. அதுல பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு வரலாற்று நாவல், அனைவராலும் வாசிக்கப்பட்ட நாவல், அற்புதமான நாவல். அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் இருக்க, பாண்டியனை பத்தி வீரபாண்டியன் மனைவின்னு அரு ராமநாதன் ஒரு அற்புதமான ஒரு சரித்திர நாவல் எழுதியிருக்கிறார். அதுவும் படிக்க வேண்டிய கதை, படிக்க வேண்டிய சரித்திர நாவல் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு.
ம். அப்புறம் பிரபஞ்சனோட வானம் வசப்படும், ஆ. ஆனந்தரங்கம் பிள்ளையோட டைரியை பற்றி அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட நாவல். அந்த நாவல், அந்த வானம் வசப்படுங்கிற நாவலையும் படிக்கணும் அப்படிங்கிறத வரலாற்று நாவல்ல சொல்றாரு. அப்புறம் ஒரு ஆங்கில நாவல், விக்டர் பிராங்கல்ங்கிற ஒருத்தர் எழுதின நாவல், மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். ம். மேன்ஸ் சர்ச்சிங், மனிதனினுடைய தேடல், வாழ்வின் அர்த்தம். வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல். இது வந்து சந்தியா பதிப்பகத்தினுடைய வெளியீடுல வெளியாயிருக்கு. பதிப்பகத்தின் மூலமா தமிழ்லயும் இது வெளியாயிருக்கு. இது வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்றாரு. ம். இது எதை இது பதிவு பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, இந்த நூலோட ஆசிரியர் விக்டர் வந்து ஒரு யூதர். ம். யூதர்களை எல்லாம் அடைத்து கொலை பண்ணனா ஹிட்லர். ஓ. 20 லட்சம் பேரை கொலை பண்ணனா, 1-2 பேர் இல்ல, யூதர்களை 20 லட்சம் பேரை கொலை பண்ணனா. ம். அதுல 1 to 5 வயதுக்கு உள்ள சிறுவர்கள் எண்ணிக்கை வந்து அதையும் சொல்றாரு. ஒரு 40,000 பேர் என்று நினைக்கிறேன். அதையும் பதிவு பண்றாரு. அப்புறம் பெண்களையும் கொலை பண்ணிருக்கிறார். ம். பெண்களோட எண்ணிக்கை 60,000. ம். இப்படி வந்து அநியாயத்திற்கு கொலை பண்ண மனிதர். அந்த சிறையில அடைபட்டு அந்த வதை கொல்லப்படாமல் தப்பித்தவர்கள்ல ஒருத்தர் இந்த நூலை எழுதுற இந்த நூலின் ஆசிரியர் விக்டர். அந்த அப்பா. சித்திரவதைகள் என்னென்ன, ம். அப்போ அந்த அவ்வளவு சித்திரவதைகளுக்கு இடையில மனிதனை எது வாழ வைக்கிறது? ம். அவனது அவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலும் நமக்காக வெளியில நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற நமது மனைவி இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த துடிப்பு, ம். அவ்வளவு துன்பங்களும் துயரங்களுக்கும் இடையில நம்ம வாழணும் எப்படியும் அப்படின்னு வாழ்க்கையின் மேல இருக்கிற ஒரு பிடிப்பு, ம். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை வாழ வைக்குது அப்படிங்கிறத அந்த நாவல் எவ்வளவு அழகா சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு எஸ்ரா. அப்புறம் இன்னொரு காணொலியும் சொல்லிடுறேன். என்னன்னா, மக்கள் வந்து தங்க குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, வாசிக்கிறத அறிமுகப்படுத்துறது தான். பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பேருதவி என்னன்னா, பிள்ளைங்களை வீட்டுல ஒரு நூலகத்தை வைங்க, எல்லாரும் பிள்ளைங்களுக்கு வாசிப்பை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அருமையான முறையில அந்த உரையில சொல்றார் எஸ்ரா வந்து. அதுல அவர் சொல்ற அந்த அதோட சேர்த்து ஷேக்ஸ்பியர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதையில வர்ற முக்கிய 3 பாத்திரங்கள் ஆண்டனியா, பாசோனியா, அப்புறம் ஷைலாக். அதுல நட்புங்கிறதுக்காக ஒரு மனிதன் கடன் இன்னொருத்தன்ட்ட வாங்கிட்டாரா, அவன் அதன் விளைவா அவன் வைக்கிற நிபந்தனை என்ன, இதெல்லாம் அந்த கதை பேசுது. அன்னைக்கு 400 வருடங்களுக்கு முன்னா 1595 எழுதின இந்த டிராமா இன்னைக்கும் கூட நண்பர்களுக்காக உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கடனை வாங்கிட்டு அதனால செத்து போறவங்க இருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமா சூதாட்டத்தின் மூலமா பணங்களை இணைந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அந்த கதை வந்து அந்த கதையில அவன் சொல்லியிருக்கிற துன்பமும் துயரங்களும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த பாடத்தை எடுத்துக்கிடாம மக்கள் வந்து எப்படி இரையாகி அதுக்கு விலையாகிறாங்க அப்படிங்கிறத அந்த உரையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு எஸ்ரா. அதனால நான் சொல்ற விஷயம் என்னன்னா, வள்ளுவன் வந்து என்ன சொன்னா, எல்லாரும் வந்து கேளுங்க, செல்வத்திற் செல்வம் செவி செல்வம்னு சொன்னார். அதே மாதிரி எஸ்ராவோட உரைகளை வந்து கேட்கலாம். 1000 விஷயங்களை அவருடைய காணொலிகளானது தருது அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அருமையா சொல்லிட்டீங்க. சும்மா ரொம்ப நம்ம முடிச்சிட்டோம். சோ நம்ம வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 4 பகுதிகள் தான் கவர் பண்ணிக்கலாம். நாவல், கட்டுரை தொகுப்புகள், சிறுகதைகள், அப்புறம் அவர் காணொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர வந்துட்டு அவர் திரைப்படம் குறித்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் இருக்குன்னா அதை பத்தி எழுக்கல. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப குழந்தைகள் நூல்கள்ல வந்துட்டு அதிகமா எழுதினவர் என்ன பொறுத்தளவு புகழ்பெற்ற எழுத்தாளர்களை பார்த்தீங்கன்னா அதுல வந்து இவர் முக்கியமான இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட பொம்மைகளின் பேரரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகள் நூல் வந்து இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை பத்தியும் நம்ம பேசல.
பேரொழிகள் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, திரைப்படம் பத்தி அவர் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சோ இதெல்லாம் இருக்கு. அது தவிர மொழிபெயர்ப்பு சில செய்திருக்காரு. இப்போ வந்து மொழிபெயர்ப்பு அவர் செய்திருக்காருன்னு தெரியல, முன்னாள் செய்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பயணப்படாத பாதைகள் அப்படின்னு ஒரு பழைய புஸ்தகம் ஞாபகம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பயணம்னு சொன்னோம்னா ஞாபகம் வருது, பயண நூல்கள் எழுதியிருக்காரு. பயண கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அது மாதிரி தானே நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது சொல்லியிருக்காங்க. சோ அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. சோ வித் தட் செட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு ஆசிரியருக்கு, ஒரு எழுத்தாளருக்கு வந்துட்டு நம்மளால முடிஞ்ச பாராட்டுதல்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நன்றியுடன் கலந்த பாராட்டுதல் தான். 60வது பிறந்த நாளில் இன்னும் தனி முக்கியத்துவம் நம்ம இதுல சொல்ற மாதிரி நம்ம வாழ்த்துறப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, இன்னொரு நூற்றாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வார்த்தை எனக்கு வயதுல இருக்கா இல்லையா தெரியல. பட் ஆனாலும் இன்னும் ஒரு நூற்றாண்டு இது மாதிரி நிறைய எழுதணும் அப்படின்னு அவரோட எழுத்துக்கள் படிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கு நன்றி. ஒரு எழுத்தாளருக்கு வந்து எங்களால் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி படிச்சதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களோட நன்றி. சோ இன்னும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சொல்வனத்தின் மூலமா தந்த எழுத்தாளர் நண்பர் பாஸ்டன் பாலாவுக்கும் அன்பு நண்பர் டிஜேவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எஸ்ராவினுடைய படைப்புகள் வாசிக்க வேண்டிய படைப்புகள் அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்கு அவருடைய 60வது பிறந்த நாள் வந்து இவ்வளவு கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தது அப்படிங்கிறதையும் நன்றியோடு நினைவு கூர்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா மிக்க நன்றி மந்திரமூர்த்தி. நான் சொன்னது மாதிரி நீங்க வந்து நான் எப்பவுமே ஒரு 8 அடி பாய சொன்னா நீங்க 64 பாஞ்சிட்டு வருவீங்க. எவ்வளவு நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு தெரியும். இதுக்கு நம்ம இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோம். அது நீங்க வந்து நான் படிச்சுட்டு வரணும், தீவிரம் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். நீங்க நான் பேசும்போது இடையில நீங்க நோட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க. சரி பார்த்து அதை மீட்பு பார்த்தெல்லாம் கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இந்த ஒரு அன்பு நாள் பண்றோம். ஒரு எழுத்தாளர் இருக்கும் அன்பு நாள் நம்மளுக்கு வந்து ஏதோ வாசிப்பின் மேல இருக்கும் ஒரு சிறிய காதலால் பண்றோம். இதை விட பெரிய ஆட்களா இருக்காங்க. ஏதோ நம்மளால் ஒரு அணில் குஞ்சோ இல்ல ஒரு இரும்பாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வித் தட் செட் மிக்க நன்றி. சொல்வனம் வாசகர்கள் வந்து இது மாதிரி வேற உங்களுடைய பிடிச்ச எஸ்ரா கதைகளை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் எஸ்ராவை பத்தி வாசித்து அதை பத்தி சொல்லுங்க. நீங்க இதுல இருந்து ஒரு ஷார்ட் எடுத்து நீங்களும் வந்துட்டு இதை ரீமிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை பத்தி ஒரு 2 லைன் பேசி கூட போடலாம். அதுல ஒன்றும் தவறே இல்லை. நீங்க வந்து இது நம்ம நினைச்சப்ப வந்து 1 மணி நேரத்துக்கு கம்மியான வீடியோ நினைச்சு அதுக்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதனால 1 மணி நேரம்லாம் பேசணும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கதையை பத்தி ஒரு 4 லைன் போட்டீங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கும் படிக்கிறவங்களுக்கு தெரியாத கதைகள் அதிகமாக இணையத்தில் பேசப்படாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு மீண்டும் எஸ்ரா அவர்களுக்கு வந்து 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிறைவு செய்துக்கலாம். நன்றி மந்திரமூர்த்தி. நன்றி 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 டிஜே.